கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் வாதிக்கப் போகிறோம் என்பதை ஒரு படத்தொகுப்பை பார்த்து பிறகு இதோ இணைப்பு. இன்னும் சில நாட்களில் இணைப்பு. இப்படி அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தில் நீடிக்கும் இழுபறி மெல்ல மெல்ல ஆட்சியின் மீதான விமர்சனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அரசு எதுவுமே செய்யாமல் முடங்கி கிடக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் விமர்சிக்க, இல்லை இல்லை 75 நாட்களில் 1500 கோப்புகளில் கையெழுத்திட்டு இருக்கிறது தமிழக அரசு என்று பதில் கொடுக்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இந்த இரண்டு கருத்துக்களுக்கும் இடையில் தமிழக அரசு செயல்படும் விதம்தான் இன்றைய கேள்வி நேரத்திற்கான களத்தையும் 5 அழுத்தமான கேள்விகளையும் எழுப்புகிறது. இணைப்பு முயற்சி இழுபறியால் செயலிழந்து விட்டதா ஆட்சி நிர்வாகம்? முதலீட்டாளர்களை ஈர்க்காத மாநிலமாகி விட்டதா தமிழகம்? தலைமைச் செயலகம் முடங்கி கிடக்கிறது என்ற ஓபிஎஸ்ஸின் குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறதா? அமைச்சர்கள் முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இல்லை என்ற ஸ்டாலினின் குற்றச்சாட்டு ஏற்புடையதா? எடப்பாடி பழனிசாமி அரசை மதிப்பிட 75 நாட்கள் போதுமானதா? இன்னும் பல கேள்விகளுடன் இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. தமிழகத்தில் ஆட்சி நிர்வாகம் முடங்கி போய்விட்டதா? எதிர்க்கட்சிகளினுடைய இந்த குற்றச்சாட்டு ஏற்புடையதுதானா என்கிற தளத்தில் தான் நம்ம வாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம். அதிமுக அம்மா அணியிலிருந்து திரு விபி கலைராஜன் அவர்கள் வணக்கம். மூவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். இன்னும் சற்று நேரத்தில் மற்றொரு சிறப்பு விருந்தினர் காங்கிரஸிலிருந்து செல்வ பெருந்தகை அவர்களும் சிபிஎம்மில் இருந்து பாலபாரதி அவர்களும் நம்மோடு இணைய இருக்கிறார்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு மணி, உங்களிடமிருந்து ஆரம்பிக்கணும். ஒரு ஆட்சியின் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கலாம், இதில் இப்படி செய்திருக்கலாம், ஏன் இந்த திட்டத்தை செயல்படுத்தலை அப்படின்னு. எந்த அளவுகோலின்படி ஒரு ஆட்சி நிர்வாகமே முடங்கி போய்விட்டது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வைப்பதா பார்க்குறீங்க? இல்லை, இப்போ உள்ளங்கை பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. கவர்மெண்ட் நடந்து அதில் தவறுகள் நடந்து நல்லது நடந்து ஒரு ஸ்கீம் போடுறாங்க, ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க, அதில் 10% வாங்குறாங்க, 20% வாங்குறாங்கன்னா கூட பரவாயில்ல, கவர்மெண்ட் போதுன்னு நம்ம நினச்சிக்கலாம். எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு ஜானகிஅம்மாள் 3 வாரம் முதலமைச்சராக இருந்தார். அப்போ கவர்மெண்ட் இருந்தது, நிறைய தவறுகள் நடந்தது, நிறைய ஊழல் நடந்தது, பட் கவர்மெண்ட் வாஸ் தேர். இது ரொம்ப பெக்யூலியராக இருக்குது. 60 நாட்கள் ஓபிஎஸ் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு 60 நாட்கள் முதலமைச்சராக இருக்கும்போது எல்லோரும் சிலாகித்து பேசினார்கள், எழுதினார்கள். ஆஹா, அதிமுக சொக்கலாக உடைந்து விடும் அப்படின்னு எது நினச்சோம். ஆனால் நல்ல காலம் அவர் கொண்டு போகிறாருன்னு. பட் அவங்க கட்சியில் ஏற்பட்ட அந்த ஒரு டெவலப்மெண்ட், சசிகலா அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்த பிறகு ஏற்பட்ட டெவலப்மெண்ட்டுக்கு பிறகு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு விஷயத்தில் நான் முழுக்க எதிர்க்கட்சிகள் சொல்வது சரின்னு தான் பார்க்குறேன். அப்சல்யூட்லி நோ கவர்மெண்ட். நீங்கள் ஃபீல்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பல ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து உங்களுக்கு அலுவலகத்துக்கு வருவதற்கே அஞ்சுகிறார்கள். சீட்டில் உட்காந்துடலாம், டிசிஷன்ஸ் எடுக்க முடியாது நீங்கள். ஏன்னா த ப்ராப்ளம் இஸ் ஒரு பெக்யூலியர் ப்ராப்ளம். முதலமைச்சர் என்பவர் ஆட்சிக்கான தலைவர், கட்சிக்கு யார் தலைவர்? ஒரு ரூலிங் பார்ட்டியோட லீடர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், 2 பேரும் ஒன்றா இருக்கணும், அல்லது தனியாக இருக்கணும். அதெல்லாம் பார்த்து தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் வந்து வேலைக்கு வராங்கன்னு சொல்லி. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நிச்சயமற்ற தன்மை, ஒரு தயக்கம், இதெல்லாம் வந்து நீங்கள் குறைச்சி மதிப்பிடாதீங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ பச்சையாக சொல்கிறதுனா இது வந்து ஒரு பவர் கேம் நடக்குது. யார் கை ஓங்க போகுதுன்னு நமக்கு தெரியல. ஓபிஎஸோட கை ஓங்கணும்னு பிஜேபி தலைமை மோடி நினைத்தது உண்மை. ஆனால் அவர்களுடைய எண்ணத்திற்கு மாறாக ஓபிஎஸ்ஸால் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்ற முடியவில்லை. எடப்பாடி 122 எம்எல்ஏக்களுடன் தன்னுடைய ஆட்சியை நிரூபித்து விட்டார். கவர்னர் சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டாரு. ஒரு கவர்மெண்ட் வந்துடுச்சு. பட் கவர்மெண்ட் வந்த பிறகு நிர்வாகத்தை அவர் நடத்துறதுன்றது எப்படி நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, அவர் அரசு நிர்வாகத்திற்கு தலைவர், கட்சிக்கு யார் தலைவர்? ரூலிங் பார்ட்டிக்கு ஸ்ட்ராங்காக ஒரு லீடர் வேணும். ஒரு கவர்மெண்ட்ன்றது, ஸ்டேட் கவர்மெண்ட்ன்றது அரசு நிர்வாகிகள் ஊழியர்கள் வந்து அஞ்சுகிறார்கள் அப்படின்னு பார்ப்பதா அல்லது அலட்சியப்படுத்தல? அவங்க அஞ்சுகிறார்கள். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. who is at the control of things? இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மாநில அரசாங்கத்தோட தலைவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ, மறுபடியும் சொல்லுகிறேன், ஆட்சி தலைவரும் அந்த அளவு கட்சியோட லீடரும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் நிர்வாகத்தை நடத்துறதுன்றது வந்து வெறும் வந்து பட்ஜெட் போடுறதில்ல. எல்லாரும் பட்ஜெட்டை வந்து வரவு செலவு கணக்குனவங்க இல்லை. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எனி கவர்மெண்ட். அப்படி பார்க்கும் பொழுது வந்து இது என்னுடைய அனுபவத்தில், நான் ஒரு 26-27 ஆண்டுகளாக இந்த துறையில் இருக்கிறேன்.
இது ரொம்ப பெக்யூலியரான ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்குது. இது என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா உண்மையை சொல்கிறதுனா எல்லாருக்கும் தெரியும், பட் பலரும் பேச அஞ்சுவது. சிலர் எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள், அதில் நானும் ஒருவன். இந்த ஓபிஎஸ்ஐ பின்னால் இருந்து இயக்குவது மோடி தான். மோடியை பகைச்சிக்கிட்டு அவங்களால எதுவும் செய்ய முடியாது. இன்றைக்கி வந்து எடப்பாடி முதலமைச்சரான பிறகு அவர் டெல்லிக்கெல்லாம் போயிட்டு வந்து அவரும் அதே காரியத்தை தான் செய்ய தயாராக இருப்பதாக ஒப்புக்கொண்டார். யாராக இருந்தாலும் அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை நடத்துறதுக்கு அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆதரவு கண்டிப்பாக தேவை, ஃபண்ட்ஸ் வாங்குறது எல்லாமே. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா வந்து மோடி வந்து எடப்பாடியை நம்ப தயாராக இல்லை. இந்த டிபேட் எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா, இந்த நிச்சயமற்ற தன்மைக்கு மத்திய சர்க்கார் காரணம். ஒரு முறையான ஆளுநர் ஏன் இங்கு இல்லை? தயவு செஞ்சு அதை சொல்லுங்கள். ஒரு முக்கியமான மாநிலம். ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனைக்கு போவதற்கு முன்பே ரோசையாவுடைய பதவிக்காலம் முடிந்து விட்டது. திடீர்னு அது நடக்கல. சர்க்காரிய கமிஷன் பரிந்துரைப்படி நீ மாநில சர்க்காரை கலந்தாலோசிச்சு நிர்வாகம் முடங்கியதற்கு இந்த காரணிகள் எல்லாம் ஒரு காரணம் எல்லாமே. இல்ல, அப்போ திருமணி அவர்கள் அமைச்சர்கள் பத்திரிகையாளர் செய்தியாளர் சந்திப்பு நடக்குது, துறைசார் கூட்டத்தை நடத்துறாங்க, தொகுதிக்கு போறாங்க, வளர்ச்சி பணிகளை மேற்பார்வையிடுறாங்க, இதெல்லாம் இல்ல முடங்கிருச்சு அப்படின்றத நீங்க எப்படி சொல்றீங்க? இதெல்லாம் வச்சு நீங்க சொன்னது அத்தனையுமே வந்து ஒரு அரசாங்கம் இயங்குகிறது என்பதற்கான போதுமான உதாரணங்கள் கிடையாது. இவையல்ல, பாலிசி டிசிஷன்ஸ் இருக்குது. ஏன் வந்து இன்வெஸ்டர்ஸ் இங்கேருந்து வெளியில் போகிறோம்? புள்ளி விவரங்களோடு சொல்லப்பட்ட விஷயம் இது. இன்வெஸ்டர்ஸ் பயப்படுறோம். இதே குற்றச்சாட்டு மிகப்பெரிய ஆளுமையாக நம்மெல்லாம் விமர்சித்த பார்த்த ஜெயலலிதா அவர்கள்ட்ட இதே குற்றச்சாட்டை முன்வச்சோமே. சின்ன வித்தியாசம் இருக்குது. சிலர் வெளியே போனாலும் சிலர் உள்ளே வந்தார்கள். இப்போ அது இல்லை. வெளிப்படையாக எங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வேணும்னு கேட்குறாங்க. இது திமுக ஆட்சியிலே இருந்தது. ஆனால் அங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கொடுத்தா கவர்மெண்ட் நடந்தது. ஒரு இன்வெஸ்டர் வந்து இந்த மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போவது என்பது வந்து இன்றைய உலக பொருளாதார சூழலில் எந்த ஒரு அரசும், நான் சொல்கிறது மாநில அளவில் கூட வந்து தாங்க முடியாத ஒரு விஷயம். சிச்சுவேஷன்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, தனிப்பட்ட முறையில் சிச்சுவேஷன் இஸ் வெரி பேட். நீங்கள் ஆனால் இதோட பலன்கள் இன்னும் ஓராண்டு கழித்தோ ஈராண்டுகளுக்கு கழித்தோ தான் நமக்கு தெரிய போகுது. இப்போதைக்கு எல்லாம் ஒழுங்காக போயிட்டுற மாதிரி இருக்குது. 16-17ஆம் ஆண்டுக்கான நிதியாண்டில் பட்ஜெட் ஒதுக்குனதில் நிறைய பணத்தை இவங்களால் செலவு பண்ண முடியாமல் திரும்ப கொடுத்துருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏடிஎம்கேவோட கிரைசிஸ் வந்த அந்த மாதம் துரதிருஷ்டவசமாக பிப்ரவரி மார்ச் அந்த மாதங்களில் தான் வந்து அந்த ஓராண்டுக்கான பட்ஜெட்டில் நிலுவையில் இருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரு தடுமாற்றம், ஒரு சுணக்கம் இருந்தது. 60 நாள் இருந்தது. அதை தாண்டி இப்போ எடப்பாடி அரசு அடுத்த நிலையை நோக்கி நகருது. நீங்க சொன்ன அந்த முடக்கம் என்கிற நிலையிலிருந்து இப்போ கொஞ்சம் உயிர்ப்போடு நகர்றாங்கன்னு கூட நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? இல்லை, அது தேர் இஸ் a slight improvement. நான் அதை மறுக்கல. பட் அது பத்தாது. சரி, நம்முடைய இவர் கலைராஜன் பக்கத்தில் இருக்கார், அவருக்கு தெரியும் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் அந்த பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நிர்பந்தம் வந்துடும். ஏன்னா நீங்கள் அந்த இயர் ரெண்டுக்குள்ளே பண்ணலாம், திரும்ப கொடுத்துடணும். அப்போ ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் மக்கள் பிரதிநிதிகள். 1000 குறைகள் அவர்களிடம் இருந்தாலும் அவர்கள் தான் மக்கள் பிரதிநிதிகள். நான் என்றைக்குமே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோட பாலிட்டிஷியன்ஸ் தான் பெட்டர்னு. ஏன்னா மக்களோட நாடி அவங்களுக்கு தெரியும். அவங்க போய் வந்து அந்த துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட வந்து இப்போ நம்முடைய கலைராஜன் போன்றவர்கள் வந்து என் தொகுதிக்கு இது வேணும்னு சண்டை போட்டு வாங்குவாங்க. இன்னைக்கு என்ன நடந்தது? சரி, நம்ம பேசுவோம். மற்றொரு சிறப்பு விருந்தினர் சிபிஎம்மிலிருந்து பாலபாரதி அவர்களும் நம்மோடு இணைகிறார். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். கலைராஜன் அவர்கள், எதிர்க்கட்சிகளினுடைய அறிக்கைகளில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு, நேரடியாகவே பாருங்க. முடங்கி இருக்கிறது ஆட்சி நிர்வாகம், அரசு நிர்வாகம்ன்ற மணியினுடைய பார்வை எப்படி? சரி, எழுத்தாளர்கள் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க. இப்போ நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா, ஒரு நீதிபதிக்கு வித்தியாசம் இருக்கும். ஒருத்தர் கன்விஷன் கொடுப்பாரு, ஒருத்தர் அக்யூட்டல் கொடுப்பாரு, இன்னொருத்தர் 2 பேரும் சேர்ந்து அக்யூட்டல் ஆக்கிடுவார். அது மாதிரி பத்திரிகையாளர்கள் எப்போதும் எங்களுக்கு சார்ந்து எழுதுவாங்க, எங்களுக்கு எதிர்த்து எழுதுவாங்கங்கிற வித்தியாசம் வேறுபாடுகள் உண்டு. ஆனால் எந்த அடிப்படையில் அண்ணன் இந்த மாதிரி சொல்கிறாருங்கிறது எனக்கு தெரியல. இல்லை, அவர் விளக்குனார், சொன்னார், இப்போ சொல்கிறாரு எந்த அடிப்படையில் சொல்கிறார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மியில் டெல்லியில் சொல்கிறான் ஒருத்தன் திடீர்னு 2 கோடி கொடுத்தேன்னு சொல்லி அவர் பதவி விட்டு நிற்கணும்னு. அது உடனே அந்த ஆட்சி முடங்கி போயிச்சா? நான் கேட்குற விபி சிங் வந்து ராஜீவ்காந்தி மேட்டரில் ஃபோபாஸ் கேஸில் வந்து இந்த நம்பரோட நான் தர்றேன், அக்கௌண்ட் நம்பரோட தர்றேன், இந்த கட்சி தப்பாக, இந்த ஆட்சி தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லி விபி சிங் சொன்னார். கடைசியில் ப்ரூவ் பண்ணாரா? இல்லை, அது பண்ணவே இல்லை. நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், பிரச்சனைகளை, ஒரு புகார்களை, குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசலாம். அது உண்மையாக என்னன்னு பார்க்கணும். நம்ம ஆய்வு 1570 ஃபைல் பார்த்துருக்குறாரு 70 நாளில். நான் இன்னைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி குடிமராமத்துக்காக வேண்டி 100 கோடி ஒதுக்கியிருந்தாங்க, இப்போ 300 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. குடிமராமத்துனா ஏரிகள். இல்லை, நான் சொல்றது எடப்பாடி அவர்கள் சொல்றார், கோப்புகளில் கையெழுத்து போடுவது மட்டுமே ஒரு அரசு நிர்வாகத்திற்கான செயல்பாடுன்னு நான் எடுத்துக்க மாட்டேன். அவர் சொல்றாரு ஓபிஎஸ் தான் கையெழுத்து போட்டிருப்பாரு. 3 முறை முதலமைச்சர் அவர் ஆனார்ல.
இன்றைக்கி தான் அவருடைய அறிக்கையிலே பார்த்துருக்கு தந்தை பெரியார் சேர்த்துருக்காரு. தந்தை பெரியார்னு யாருன்னு தெரியுமா அவருக்கு? வரலாறு தெரியுமா அவருக்கு? தந்தை பெரியார், எம்ஜிஆர், அம்மானு போட்டு கலைராஜன் ஏன் உங்க கட்சியை சார்ந்த பலருக்கு வரலாறு தெரியாதுன்னு ஏன் தொடர்ந்து சொல்றீங்க? நான் சொல்கிறேன், ஏன் சொல்கிறேன்னா அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு தாங்க அவர் அறிக்கையில் தந்தை பெரியார்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், இதே ஓபிஎஸ் 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. என்ன பண்ணார்? விமானத்தில் போய் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடத்துறேன்னு சொன்னார். நடத்த முடிஞ்சு அவரால்? போன வேகத்திலே வந்துட்டார். காலை துள்ளி ஓடுனார். இந்த காலை துள்ளி சென்னைக்கு வந்து விழுந்துச்சு. ஒரு சாதாரண ஒரு அழகிய இன்டெலிஜென்ஸ் இல்லையா அவர்கிட்ட? போலீஸ் இல்லையா? நீங்க கூட தான் நீட்டு வராது எல்லாம் நம்பிக்கையோட இருங்கன்னு சொன்னீங்க, வந்துருச்சு. இல்லை, எல்லாருடைய கருத்தும் நீட்டு வரணும்னு தான் நினைச்சோம். நீட்டு நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு தான் நினைச்சோம். ஆனால் வந்துருச்சு எல்லாரோட சேர்ந்து. ஆனால் பத்திரிகையாளர் என்ன எழுதுறாங்க? இதே மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு, இப்போ தமிழ்நாட்டில் உள்ள நீட்டு வந்து மாணவர்கள் அதை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னாக்க 12 வருஷமாவது அவங்க ஆகும் மினிமம். நம்ம சிலபஸுக்கு அவங்க சிலபஸுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்கள்ட்ட காம்படிஷன் போட முடியாது. எல்லாருமே சிபிஎஸ்சி ஸ்கூல் இதுதான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து தீர்மானம் சட்டசபையில் சட்ட மசோதா நிறைவேற்றி நாங்கள் வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களை புறக்கணிக்குது. சரி, அந்த இடத்தை திரு மணி அவர்கள் புறக்கணிக்குது. ஐயா ஒரு நிமிஷம், ரொம்ப சுருக்கம். அதாவது வந்து நான் முடங்கி போயிருக்கிறது என்பதற்கான சரியான உதாரணமாக நான் எதை கருதுறேன்னா, அசம்பிளியில் வந்து மக்கள் பிரதிநிதிகள் அத்தனை பேரும் வந்து அந்த தீர்மானத்தை போட்டு அனுப்புகிறாங்க. ஹோம் மினிஸ்டர் மூலமாக தான் பிரசிடென்ட்டுக்கு போகணும். பிரசிடென்ட்டுக்கு அனுப்பாமல் ஹோம் மினிஸ்டர் அதை தான் கையில் வச்சிருக்குன்றது வந்து மிகப்பெரிய தவறு. அதாவது வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், கூட்டாட்சி தத்துவத்திற்கே உலை வைப்பது போன்ற காரியம். ஒரு வலுவான அரசியல் தலைமை ஜெயலலிதா மாதிரி ஒருத்தர் இருந்திருந்தாங்கன்னா அது ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து பிரசிடென்ட் ஆஃபீஸ்க்கு போயிருக்கும். எவ்வளவு வெட்கக்கேடான விஷயம் நீங்க பாருங்க. அதாவது வந்து எல்லா ஆளுமையும் ஒரே மாதிரி இல்ல. நான் அப்படி இல்ல. நீங்க சொன்னீங்க இப்போ யாரை வேணாலும் சொல்றேன்னு சொல்லி, நான் சொன்னது வந்து பாண்டியராஜன், மைத்ரேயன் 2 பேரையும் தான் சொன்னேன். திராவிட இயக்க அரசியலை பற்றி அவங்களுக்கு பேச யோக்கியதில் என்ன. இன்னைக்கு பன்னீர்செல்வத்தை சொல்றேன்னா இன்னைக்கு எதை பெரியார் அதனால நம்ம இந்த அரசு நிர்வாகம் முடங்கி இருக்குதா அப்படின்ற தலைப்புக்குள்ள பேசுகிற போது இங்க வாங்கல ஒரே ஒரு கேள்வி வாங்க. திரு மணி அவர்கள் சொன்னது மாதிரி அரசு நிர்வாகிகளுக்கே, முதன்மை செயலாளர்களுக்கே ஒரு அச்சம். யாரு பவரா இருக்கிறாங்க, யார் சொல்படி கேட்கணும், என்ன பாலிசி இங்க இருக்குன்ற ஒரு முடக்கம். அதை தான் அவர் சொல்ல வர்றாரு. என்னங்க பவரா இல்லை? 122 எம்எல்ஏ இருக்காங்க. அவங்க சட்டசபை நடத்த முடியுமா? முடியாதா? அதாவது ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா என்ன? இன்ஸ்டெபிலிட்டி என்ன காரணம்? எங்கே எங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்குது? இதை விட என்ன ஒரு அரசாங்கம் நடக்கணும்? 90 பேரை வச்சுக்கிட்டு இருந்த கருணாநிதி 5 வருஷம் ஓட்டலையா? இல்ல, ஸ்டெபிலிட்டி அப்படின்றது இருங்க. ஒரு மைனாரிட்டி அரசை நடத்திய கருணாநிதி அவர்கள் ஒரு மசோதாவை அனுப்புகிற போது டெல்லி அதை எப்படி அவர் மைனாரிட்டி அரசு தான், ஆனாலும் அதை பார்த்தது நீங்க 122 பேர் இருக்கிறீங்க. காங்கிரஸ் அரசாங்கம் சரி இருக்கட்டும், 122 பேர் இருக்கிறீங்க. நீங்க சொல்றாங்க ஒரு பெரும்பான்மை அரசு தான், ஆனா நீங்கள் அனுப்பிய மசோதாவே அவங்க கண்டுக்கல. அதற்காக உங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. அதாங்க, குட்டியாடு சண்டை போட்டா நிறைய ரத்தம் குடிக்க பார்த்துக்கிட்டு சொல்லுவாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 2 பேரும் மோத விட்டாங்க. 2 பேரும் மோத விட்டு இதில் எதிர் குளிர்காலம் பார்க்குறாங்க. ஆக தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது. அந்த இடத்தில் ஒரு செயல்படாத முடக்கம், ஆட்சி நிர்வாகம் முடங்கி இருக்கா? இல்ல எனக்கு நாளை கூட மெட்ரோ ட்ரெயின் திறக்கிறாங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கட்டுங்க. ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே அமைச்சர்கள் போயிட்டு இருக்காங்க, தொகுதிக்கு போகிறாங்க, செயல்பட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 510 ரூபாய்க்கு மண்ணு கொடுக்குறோம், மணல் கொடுக்குறோம். அதே மாதிரி தொழிற்சாலைகள் மாறி போயிடுச்சு சொன்னாங்க. என்ன சொல்கிறாங்க, குண்டாயிலேருந்து ஒரு கம்பெனி சிஸ்டர் கன்சர்ன் அது ஆந்திராவுக்கு போகுதுன்னு சொன்னாங்க. அது இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி அன்றைக்கி அவன் மேலே வழக்கு போட்டிருக்கோம். நாங்கள் பொய்யான தகவலை போட்டிருக்காங்கன்னு சொல்லி வழக்கு போட்டிருக்கோம். அது மாதிரி கிடையாது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இது பாருங்க, செட்டாப் பாக்ஸ் வச்சிருக்காங்களே, டிஜிட்டல் இது கிட்டத்தட்ட வந்து நாங்கள் இப்போ 70 லட்சம் பேருக்கு கொடுக்க போகிறோம். ஜெயலலிதா அவர்கள் தொடர்ச்சியாக கேட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டு 70 லட்சம் பேர் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது வந்து திமுக பீரியடில் -1 கோடி இருந்துச்சுங்க. போன வருஷத்தில் எங்களுக்கு 45 கோடி லாபம். இன்னும் போற வருங்காலத்தில் 1 கோடி பேருக்கு மேல டிஜிட்டல் வாங்க போறாங்க. 2000 கோடி எங்களுக்கு வருமானம் வர போகுதுங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. எப்படி செயல்படாத அரசு சொல்றீங்கிறோம். நம்ம திரும்ப அடுத்த சுற்றுக்கும் அதே கேள்வியில நம்ம விவாதிப்போம். திரு ரவீந்திரன் துரைசாமி, ஓபிஎஸ் அவர்கள் நேற்று வந்து கோப்புகளில் கையெழுத்து போடுவது மட்டுமே என திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக வைத்த குற்றச்சாட்டை என்டாஸ் பண்றார். இப்போ என்னுடைய கேள்வி, ஓபிஎஸ் அவர்களும் இதே குற்றச்சாட்டெல்லாம் ஃபேஸ் பண்ணவர் தான். இப்போ ஓபிஎஸ் இபிஎஸ் இதுல யாரு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சிஎம்ஆ இருந்தாங்க? எந்த ஆட்சியில வந்து ஒரு அரசு நிர்வாகம் நடந்ததா நீங்க பார்க்கலாம்? நிச்சயமா ஓபிஎஸோட இபிஎஸ் தான் பவர்ஃபுல் சீஃப் மினிஸ்டர், சந்தேகமே இல்லாம. உங்கள் அருகில் இருந்து தான் மணி அவர்கள் பல நிச்சயமாக நீங்க வந்து மணி சொல்றதுல வந்து இன்னைக்கு நீட் வந்து அங்க செயல்படலை, ஜல்லிக்கட்டு செயல்பட்டுங்கிறார். ஜல்லிக்கட்டு ஜெயலலிதா பீரியட்லையுமே செயல்படலை.
ஜெயலலிதா இதுலையுமே சென்ட்ரல் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே பழியை போட்டுட்டு நீங்கள் முடிஞ்சால் சட்டம் மாற்றுங்கன்னு சொல்லும்போது ஜெயலலிதா ஒன்றும் பண்ணலை, அது நடக்கலை. அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் இல்லை செலக்டிவாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அதில் செயல்படுறதான் அதில் மேட்ரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஓபிஎஸ்க்கு அதில் வந்து ஒரு இமேஜை கொடுக்கணும். ஓபிஎஸ் ஒரு மக்கள் முதல்வருங்கிற ஒரு இமேஜ் அவருக்கு வரணும். ஜெயலலிதா சாதிக்காதே ஓபிஎஸ் ஜாதித்தாருங்கிற ஒரு இமேஜ் அவர் கொடுக்கணும்னு இது பண்ணுறாரு. இது நான் வந்து யூகத்தில் சொல்லலை, வெங்கைய நாயுடு பேச்சு, பொன் ராதாகிருஷ்ணன் பேச்சு வந்து இதோட வெளிப்பாடாக தான் நம்ம அதை பார்க்குறோம். ஆனால் அதே வேளையில் வந்து நீங்கள் நீட் பிரச்சனையில் வந்து சட்டசபையில் தீர்மானம் ஏற்றுனாங்க, அனுப்புனாங்க, அவங்க இதை கண்டுக்கலை. ஆனால் இபிஎஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக, திமுக, காங்கிரஸ் எல்லாரையும் மீறி நம்பிக்கை ஓட்டை பெற்று வந்த ஒரு முதலமைச்சர் ஒன்று. ரெண்டாவது வந்து சபாநாயகருக்கு எதிராக தீர்மானத்தை திமுக கொண்டு வரும்போது அதை திறம்பட முறியடிச்சவர். ஸோ அதில் பிற அரசியல் அதெல்லாம் நிரூபித்து விட்டார்கள். நம்ம அரசு நிர்வாகம் முடங்கி இருக்கிறது அப்படின்ற இடத்துல நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஓபிஎஸ் அரசை காட்டிலும் இபிஎஸ் செயல்படக்கூடிய அரசு செஞ்சாரு. நிச்சயமா ஓபிஎஸ் என்ன செஞ்சார் அதை சொல்லுங்க. நிச்சயமா வந்து ஓபிஎஸ்க்கு வந்து சர்வைவல் பிரச்சனையில் வந்து சென்ட்ரலால் பிரச்சனை இல்லை. இவருக்கு சென்ட்ரல் எப்படி தங்களை மூவ் பண்ணுறாங்களோங்கிற ஒரு சஸ்பென்ஸ் இதில் இருக்குது. இதை பண்ணி தான் அவர் மூவ் பண்ண முடியும். இன்னைக்கு அவரோட நிலைமை வந்து சர்வைவல் தான் ஃபர்ஸ்ட். இவர் சர்வைவல் பண்ணி தன்னை நிலைநிறுத்தின பிறகு தான் ஆட்சிக்கே வர முடியும். இதான் வந்து யதார்த்த சூழ்நிலை. நீங்க வந்து தலைமைச் செயலகம் முடங்கி இருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டுங்கிறது வந்து கொஞ்சம் அதிகப்படியான இதுதான் மிகைப்படுத்துதல். நீங்க வந்து ஜெயலலிதா ஒரு மாஸ் லீடர்னு சொன்னதுனால அது கூட மரியாதை பிரைம் மினிஸ்டர்ட்ட இருந்து கட்சியில இருந்து இவர் மாஸ் லீடர்னு நிரூபிக்கப்படாத ஒரு லெவல்ல இருக்கிறார். இன்னைக்கு மணி கூட சொன்னாரு ஓபிஎஸ் சப்போர்ட் பண்ணாரு, இபிஎஸ்க்கு எதிராக இருக்காரு. ஆனா இபிஎஸ் டிஸ்லாஜ் பண்றதுக்கும் பிஜேபி யோசிக்கிறாங்கல்ல. அவர் சமூக தளத்தை அவர் உருவாக்கி தன்னை டிஸ்லாஜ் பண்ணா உங்களுக்கு நிரந்தரமா இந்த தளத்துல பாதிப்பு வருங்கிற அரசியலும் அதில் பண்ண வேண்டிய நிலைமையில் தான். அதுதான் வந்து நீராவுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவர் வந்து தன்னோட சர்வைவலை முதல்ல பார்க்குறார். தான் உயிர் வாழ்ந்தாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அந்த உயிர் வாழக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது, மக்களும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் முடங்கி இருக்கிறது என்பது மிகைப்படுத்துதலான ஜெயலலிதா பிரியிலையும் சொல்லப்பட்டது, ஓபிஎஸ் பிரியும் சொல்லப்பட்டது என்றால் இது முடங்கி என்பது மிகைப்படுத்தப்பட்டது. மற்றொரு சிறப்பு விருந்தினர் காங்கிரசிலிருந்து திரு செல்வ பெருந்தகை அவர்கள். வணக்கம் செல்வ பெருந்தகை, உங்களிடமிருந்து தான் கேட்கணும். இப்போ ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தபோதும் தொடர்ச்சியாக ஆட்சி செயல்படலைன்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா தலைமைச் செயலகத்துக்கு வரல, கோப்புகளையே பார்க்கலன்ற குற்றச்சாட்டு இருந்தது. அடுத்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து முதல்வராக இருந்தபோது கோப்புகள் கையொப்பமுக்காக காத்திருக்கிறார், போயஸ் கார்டன் உத்தரவுக்காக காத்திருக்கிறார், அரசு நிர்வாகம் முடக்கப்பட்டிருந்தது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இப்ப எடப்பாடி அரசுக்கும் இதே குற்றச்சாட்டு. இதை எப்படி இந்த எடப்பாடி அரசு முடங்கி இருக்கிறது அப்படின்றத எப்படி நீங்க தெளிவுபடுத்தலாம்? இப்போ மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருக்கும் போதும் பெருசாக ஒன்றையும் அரசு கவர்னன்ஸ் வந்து முழுமையாக இயங்கலை. எல்லா இடத்துலையும் படுதோல்வி தான், பின்னோக்கி தான் தமிழகம் போயிட்டு இருந்தது. அப்போ என்னென்ன இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் அரசாங்கம் இருந்துச்சு, இப்போ கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டில் இருக்குது. அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அப்போ அந்த அம்மாவுக்கு அதிகாரம் இருந்துச்சு, ஆளுமை இருந்துச்சு, அவர்களை தட்டி கேட்பதற்கு யாரும் கிடையாது. இவன் மத்திய அரசு கூட இவர்கள்ட்ட வருத்துவ பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு பேரும் ரெண்டு பாக்கெட்டில் எடுத்து வச்சுட்டாங்க, ஓபிஎஸ்சியும் இபிஎஸ்சியும். இப்போ மத்திய அரசு தான் இவங்களை இயக்குது. மத்திய அரசுடைய கஞ்சாடை இல்லாமல் தமிழக அரசு இயங்க முடியாது என்ற ஒரு நிலை தமிழகத்துக்கு ஏற்பட்டிருக்கு. நான் அந்த இடத்த கேட்கிறேன். இதெல்லாம் இருக்கட்டும், இது இன்னொரு தளத்துல யார் இயக்குகிறார்கள், எதற்காக, அதெல்லாம் பேசுவோம், அரசியல். ஆனா அதை தாண்டி ஒரு நிர்வாகமே நடக்கல, ஸ்தம்பிச்சிருச்சு, தலைமைச் செயலகமே முடங்கிருச்சு. இல்ல நிர்வாகம்னா அதிகாரிகள் இல்லை, ஆட்சியாளர்கள் சொல்வதை வந்து அதிகாரிகள் யாரும் கேட்பதற்கு இப்ப தயாரா இல்லை, நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஆட்சியாளர்கள் மேல நிறைய வந்து கத்திகள் தொங்கி கொண்டு இருக்கிறது. அது வந்து மத்திய புலனாய்வுத்துறையா, மத்திய வருவாய் புலனாய்வுத்துறையா, இல்லை என்ஃபோர்ஸ்மெண்ட்டாக யார் வரப்போகிறாங்கன்னு தெரியாது. ஒரு நாளைக்கு ஒரு செய்திகள் வந்து கொண்டு இருக்கு. இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா செய்தி என்னன்னா, சேகர் ரெட்டியோடைய டைரியிலிருந்து அமைச்சர்கள்லாம் கைவிட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு பட்டியல் வந்திருக்கு. இப்போ அதனால மத்திய அரசை எப்படி சரி பண்ணி இருங்க நான் தப்பித்துக் கொள்ளலாம் அமைச்சர்கள்லாம் பார்க்குறாங்க கண்டி குற்றச்சாட்டு என்பது தொடர்ச்சியாக அது ஒரு தளத்துல வரும். எதிர்கட்சிகள் பேசுவாங்க, பத்திரிகைகள், புலனாய்வு பத்திரிகைகள்லாம் எடுத்து எழுதும். இப்ப நான் என் கேள்வி, இப்ப காங்கிரஸ் அரசு இருந்த போதே தொடர்ச்சியான ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் ஒரு புறம் இருந்தது. அதற்காக இதெல்லாம் கண்டுட்டு செயல்படாம போயிடுச்சுன்னு நம்ம ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க முடியுமா? அப்படி இல்லை, நல்லா செயல்பட்டு இருந்தாங்க. அதேதான் நீங்க சொல்ற குற்றச்சாட்டு. இப்ப வந்து அரசு இயங்கலையா, இயங்கலன்னா ஆட்சியாளர்கள் சொல்றது அதிகாரிகள் செய்வதற்கு தயாராக இல்லை. கடை வாங்கிட்டு நான் பேசுறேன். ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர், அவர் வீட்டில் வந்து இன்கம் டாக்ஸ் ரெய்டு நடக்குது.
வேற எந்த மாநிலமாக இருந்தாலும் அந்த மாநிலத்தின் அரசியல் தலைமை முதலமைச்சர் ஒன்று அதை கண்டித்திருப்பார் அல்லது அந்த மந்திரியை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். ரெண்டுமே நடக்கல. சரி, வெட்கக்கேடான விஷயம் இல்லை. நான் கலைராஜன் அவர்கள்ட்ட இதற்கான பதிலை பெறுகிறேன். நீங்க என்ன ரியாக்ட் பண்றீங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன ரியாக்ஷன் இதுக்கு? பாலபாரதி அவர்களிடம் வந்து சட்டமன்றத்தோடு நெருங்கிய தொடர்பு உடையவர், தலைமைச் செயலகத்தினுடைய செயல்பாட்டை நன்கு அறிந்தவர். நீங்க தலைமைச் செயலகமே முடங்கி போய்விட்டது, அதை ஓபிஎஸ் அவர்களும் நேற்றைய கூட்டத்தில் சொல்றார், எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறார், பாமகவில் இருந்து இந்த குற்றச்சாட்டு, காங்கிரஸ் தரப்பில் இருந்து இந்த குற்றச்சாட்டு வருகிறது இல்லை அந்த அளவிற்கு. ஏன்னா திரு ரவீந்திரன் துரைசாமி சொல்றார், ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றாங்க. எடப்பாடி வந்து இந்த குறுகிய காலத்திற்குள் சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கிறது, ஆனால் மிகைப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டுன்னு சொல்றாங்க. வணக்கம். நான் தலைமைச் செயல அலுவலகத்துக்கு சமீப காலத்தில் போவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது இல்லை. ஆனால் இந்த தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடு முடங்கி இருக்கிறது அல்லது முடங்கவில்லை என்ற ஒரு வாதம் என்பது இப்போதைக்கு பெரிய அளவுக்கு எழுந்திருக்கு. அதுக்கு என்ன அடிப்படையான காரணம் அப்படின்னா, மக்கள் பிரச்சனைகளின் மீது தற்போது இருக்கக்கூடிய அதிமுக அரசு ஒரு முனைப்போடு நடவடிக்கைகளில் இறங்கவில்லை என்பது தான் பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமாக கேள்வியாக இருந்து கொண்டிருக்கு. குறிப்பாக கடுமையான வறட்சி, 140 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த வறட்சி தமிழ்நாட்டில் இருக்குது. குடிக்க தண்ணி ஒரு குடம் தண்ணி 10 ரூபாய்க்கு விலை கொடுத்து வாங்குகிறோம். எங்கள் திண்டுக்கல் மாநகரத்தில் 24 நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணீரே கிடைக்குது. பக்கத்தில் மதுரை, திருச்சி எல்லா இடங்கள்லையும் விசாரித்தாச்சு, 20 நாளைக்கு இடையில தண்ணியே இல்லை. அப்போது தமிழகத்தினுடைய மாநில முதலமைச்சர், தமிழகத்தினுடைய அதிமுக அரசு என்ன நடவடிக்கை, குடிநீருக்கான நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறோம், அந்த நிதி என்பது போதுமானதல்ல. ஆகவே மாநில அரசு வறட்சியை நோக்கி, குடிநீர் தருவதை நோக்கி முதலமைச்சர் உள்ளிட்டு அவர்களுடைய நடவடிக்கை போதுமானதாக இல்லை. ஆகவே இதில் இருந்து தான் தமிழக அரசு தலைமைச் செயலகம் ஒரு முடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த அரசு என்பது இருக்கு. ஆகவே அவங்களுடைய செயல்பாடு என்பது முனைப்போடு துவங்க வேண்டும், அது மக்களை நோக்கி இருக்க வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒரு மாநில அரசு நீட் தேர்வு வருது. ஒரு மாநில அரசு பாலபாரதி, நாங்க வந்து ஒரு மசோதா, நான் ஒரே ஒரு கேள்வி, ஒரு மாநில அரசு தனக்கான நிதி ஆதாரங்களை கொண்டு பகிர்ந்து அளிக்கிறாங்க. குடிநீர் மராமத்து பணிகளுக்காக, குடிநீர் தேவைகளுக்காக தனியாக துறைசார் வல்லுநர்கள் எல்லாம் அனுப்புறாங்க, அமைச்சர்களே நேரில் போய் பார்க்கிறாங்க. அவர்களுக்கு உட்பட்ட எல்லைகளுக்குள்ள அவங்க சிறப்பாக தானே செயல்படுறாங்க. நீங்க எதிர்பார்ப்பு வேண்டுமானால் இருக்கலாம், ஆனா அதற்குள்ள அவர்கள் செயல்படவே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நிதி எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க? நான் உங்களே கேட்கிறேன், சொல்லுங்க. இல்ல, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். குடிநீருக்காக தமிழக அரசு எத்தனை கோடி ஒதுக்கி இருக்காங்க? மத்திய அரசு கிட்ட இவங்க கேட்டது என்ன? 39,000 கோடி வறட்சிக்காக அவங்க கேட்டிருக்காங்க. மத்திய அரசு கொடுத்த நிதி என்ன, மாநில அரசு ஒதுக்கீடு என்ன, நீங்க சொல்லுங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். மாநிலத்திலிருந்து இங்கு இருக்கக்கூடிய எந்த முதலமைச்சரும் நம்ம கொடுக்கக்கூடிய தொகைக்கு மத்திய அரசு நிதியை ஒதுக்குவது இல்லை. ஜெயலலிதா அவர்கள் கேட்ட நிதியை மத்திய அரசு ஒதுக்கியது இல்லை. ஆனா அதை தாண்டி இவர்களுக்குள்ள ஒரு நிதி ஆதாரத்தை கொண்டு 300 கோடி தூர்வாருவதற்காக 500 கோடி ஒதுக்குறாங்க, மீண்டும் ஒரு 500 கோடி குடிநீருக்காக தேவைக்காக ஒதுக்குறப்ப இதெல்லாம் மறைச்சிட்டு இங்க இருக்கிற உட்கட்சி சண்டை இருக்கு, அதனால எதுவுமே நடக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல, 300 கோடி ஒதுக்கி இருந்தா அந்த 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 திட்டம், குடிநீருக்காக தினசரி பெண்கள் வந்து போராட்டம் நடத்துறாங்க. இப்ப இந்த அரசு முடங்கி இருக்கவில்லை என்பதை நிரூபிக்கிறதே காவல்துறை தான். எங்க குடத்தை எடுத்துக்கிட்டு வெளியில வந்தாலும் காவல்துறை உடனே வந்து தடியடி தாக்குதல நடத்திடுறாங்க. ஆகவே இந்த காவல்துறை இல்லாம போச்சுன்னு வச்சுங்க, தமிழக அரசு முடங்கி போயிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஆகவே தினசரி குடிநீருக்காக பெண்கள் போராட்டம் நடத்துறாங்க. மாநில முதலமைச்சர் வந்து மாவட்டங்கள்ல இந்த ஒதுக்கப்பட்ட நிதியில என்ன திட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற சம்பந்தமா என்ன பார்வை இருக்குன்னு எனக்கு தெரியல. அமைச்சர்கள் வர்றாங்க, ஒரு ஆய்வு கூட்டம் நடத்துறாங்க,
அப்புறம் விமானத்தை பிடிக்கிறாங்க போயிடுறாங்க. முதலையெல்லாம் தமிழ்நாட்டு அமைச்சர்கள் ரயிலில் போயிட்டு இருந்ததை தான் நான் பார்த்தேன். இப்போ எல்லாம் வந்து விமானத்தில் தான் சென்னையிலேருந்து கிளம்புறாங்க, தொகுதிக்கு விமானத்துக்கு தான் இல்ல இல்ல பேசுவோம். இந்த வறட்சியில கூட வசதியா இருக்கிறது இருந்துட்டு போகட்டும். ஆனா மக்களுக்கான பிரச்சனைகளை ஒதுக்கப்பட்ட நிதியை கூட தமிழக அரசு இதெல்லாம் ஒரு பேச்சா? நான் கேட்குறேன், இந்த அம்மா ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக பல முறை இருந்திருக்கிறாங்க. இப்போ குடிநீருக்குன்னு 1000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. நீங்களும் சொன்னீங்க 500-300 கோடி அந்த இதுக்கெல்லாம் தூர் வாருவதற்கு அப்போ இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம கலைராஜன் இங்க பாருங்க, இல்ல கலைராஜன் 1000 கோடி எங்க ஒதுக்கி இருக்கீங்க? 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 1000 கோடி தான் ஒதுக்கி இருக்கோம். அதிமுக சார்பாக தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து நீங்களா சொல்றதா? நாங்க சொல்றோம். நீங்க 1000 கோடி ஒதுக்கல, நீங்க மாநில அரசு ஒதுக்கல. 1000 கோடி சொல்லுங்க. 1000 கோடி நீங்க எங்க ஒதுக்கி இருக்கீங்க? நீங்க நான் பேசுறது இல்ல, வாங்க இருங்க கேப்போம். பாலபாரதி பேசுவோம். சட்டமன்றத்தை ஏன் நீங்க கூட்டல? இல்ல பட்ஜெட்டுக்கான பதிலை வாங்குவோம். பட்ஜெட்டுக்கான விவாதத்தை நீங்க நடத்திட்டீங்களா? இல்ல நடத்துவோம். அரசு இன்னும் மானிய கோரிக்கையே நீங்க நிறைவேற்றல. நடத்தாம இருக்குமா? இவங்க பேசிட்டே இருக்காங்களா? இல்ல பேசுவோம். கலைராஜன் அவர்கள் பதில் நான் பேசிட்டே இருக்காங்களே. இல்ல அமைதியா இருங்க பாலபாரதி, பதில கேட்போம். கலைராஜன் இவங்க வந்து சட்டமன்றத்தில் வந்து பேசுறவங்க தான் அடிக்கடி இப்படி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு திருப்பமும் நாங்க வந்து 1000 கோடி ஒதுக்கி இருக்கிறார்கள் போது உண்மை இல்ல. வெளி 500 முதலடியாக விடுவித்திருப்பது 500 கோடிக்கு விடுவிச்சிருக்காங்க. 500 கோடிங்க. இல்ல 1000 கோடி நிதி என்பது ஒதுக்கப்படவில்லை. 500 கோடி இல்ல, அது அறிவிப்பு தான். இங்க பாருங்க, அறிவிப்பு 1000 கோடி. இப்ப நான் போன போட்டு பேசட்டுமா? சிஎம் கேட்கட்டுமா? நீங்க நேரா பேசுறீங்களா? 500 கோடி ஒதுக்கி இருக்கிறோம், அடுத்து 400 கோடி ஒதுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு உள்ளாட்சித்துறை அமைச்சர்கிட்ட. கன்சல்ட் பண்ணிட்டு போய் கலந்தா பேசிட்டாங்க. ஏன் இந்த பட்ஜெட்டுக்காக பட்ஜெட் கூட்டம் போடுவாங்கங்க. பட்ஜெட் கூட்டம் போடுவாங்க, போடாம இருப்பாங்க. அதாவது கேரளாவுல தமிழர்கள் அடிக்கிறாங்க உட்காரு. கேரளாவுல கம்யூனிஸ்ட் ஆளுது. கேரளாவுல கம்யூனிஸ்ட் ஆளுது. அங்க தமிழர்கள் அடிக்கிறாங்க. அது கலைராஜன் தமிழ்நாட்டுல பல பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கிறாங்க. பிரச்சனை இல்ல, குடிநீர் பிரச்சனை. 146 வருட வறட்சியே நம்ம பேச காத்துருங்க பாலபாரதி, அவங்கள்ட்ட பதிலை பெற்று விடுவோம். கலைராஜன் ஏன் நீங்க பேசிட்டே இருக்கீங்க? கொஞ்சம் பேச்சு போட்டுங்க, நாங்களாம் பேசக்கூடாதா? 146 வருடங்கள் இல்லாத வறட்சி இந்த வறட்சி. சுவிட்சை போட்டோன்னே உடனே தண்ணி வர விஷயம் இல்லை. இந்த தண்ணி விஷயங்கிறது ஒதுக்கி இருக்கிறாங்களோ அந்த நிதியாக போட்டு எப்படி வேலை செய்ய முடியுமோ அதிகாரிகளை வச்சு வேலையை வாங்குவார்கள். அதாவது எந்த தொழில்துறை இங்கேருந்து போயிருக்கு, எந்த தொழில் இங்கேருந்து போயிருக்கு? நான் கேட்குறேன், கார்பன் ஹைட்ரோ கார்பன் மேட்ரு. நான் இவங்க சொல்கிறாங்க வெஸ்ட் பெங்காலில் ஒரு சாதாரண டாடா மோட்டர் கம்பெனி ஓப்பன் பண்ண போனான். அதுக்கு வந்து சிங்கூர்லையும் நந்தி கிராமத்துலையும் அலோவ் பண்ணல கம்யூனிஸ்ட்டு. அதான் தூக்கி அந்த மக்களே தூக்கி வீசிட்டாங்க. சரி, ஆனால் நாங்கள் வந்து இங்கே இன்றைக்கி ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு கார் ஓடுதுங்க தயாரிக்கிறாங்க தமிழ்நாட்டுல. அதெல்லாம் நீங்க கொண்டு வரல. அது திட்டங்களா நீங்க கொண்டு வரல. யார் கலைராஜன் குண்டாய் கம்பெனி அம்மா கொண்டு வந்தாங்க. இல்ல கலைராஜன் பேசாதீங்க. குண்டாய் கம்பெனி திரு கலைராஜன் முறப்பா பேசுறீங்க. 2004ல இல்ல அது திரு கலைராஜன் பேசுறீங்க நீங்க. 2004ல அம்மா கொண்டு வந்தாங்க. முரசலி மாறனால கொண்டு வந்தாங்க. யார் கொண்டு வந்தது? குண்டாய் முரசலி மாறன் பண்ணும்போது நீங்க இருந்தீங்க. 2004ல கலைராஜன் முரசொலி மாறன் இருந்தபோது அவர் வந்து கொண்டு வந்தது கலைராஜன் இல்லங்க. அது இல்ல. இப்ப என்னுடைய பிரச்சனை, இப்ப இவர்கள் சொல்வது போல உங்களால் நிதி, நீங்க சொன்ன பட்ஜெட் அறிவிப்புகளுக்கான நிதியை ஒதுக்க முடியல. ஒன்று, நான் குற்றச்சாட்டை பட்டியலிட்டுறேன், பதில் சொல்லுங்க. உங்களால் நிதியை ஒதுக்க முடியல, அதற்கு செய்ய முடியல. முதலீடுகள் நீங்க எதிர்பார்த்த அளவு, நீங்க சொன்ன முதலீடுகளும் உள்ளுக்கு வரல. இதெல்லாம் ஆதாரபூர்வமான அறிக்கைகளாக வந்துருச்சு. என்ன முதலீடுகள்ல இந்த வருஷம் அந்நிய முதலீடு எங்களுக்கு $80,000 வந்திருக்கு. 80,000 கோடி இந்த வருஷம் தொழில் தொடங்குவதற்கு. இல்ல இதுக்கு என்ன இல்லங்க, 2011ல இருந்து 2016 ஏற்கனவே தொழில் முனைவோர் மாநாடு போட்டு நீங்க அறிவிச்ச முதலீடு எங்க போச்சு? 2,42 கோடிங்க. ஏற்கனவே 2,42,000 கோடிங்க முதலீட்டு மாநாட்டுல. வெறும் 29,000 கோடி மட்டுமே தமிழகத்திற்கு வந்ததாக. அது நீங்க வந்து 2001 தமிழக அரசின் 2001ல இருந்து 2011 வரை 29,000 கோடி. 2011 இருந்து 2016 வரை 80,000 கோடி. நீங்க புள்ளி வரத பார்த்துட்டு எதிர்பார்ப்பது என்பது வேறு, வந்ததை சொல்றேன். நீங்க வெரிஃபை பண்ணிங்க. அப்புறம் இல்லங்க, அவங்க முன்னாள் முதலமைச்சரே சொன்ன ஃபிகர் எதுவுமே வரல. முன்னாடி என்ன சொன்னாங்க? தொழில் முதலீட்டார் மாநாட்டுல இவ்வளவு பணம் வந்திருக்குன்னு சொன்னாங்க, அதுவே வரல. இவங்க என்ன அறிவிக்கிறதெல்லாம் எதுவும் வர்றது கிடையாது. இப்ப வந்து இருங்க இன்னாள் முதலமைச்சர் வந்து இப்ப வறட்சிக்கு அறிவிச்சிருக்காருன்ற அறிவிப்பு மட்டும்தான் அது.
எங்கேயும் போய் சேரல, அது இல்ல. நடவடிக்கை எடுக்கல. அரசாங்கம் செயல்படாம இருக்குன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? மக்கள் daily ரோட்ல உட்கார்றாங்க, தினமும் சாலையில உட்கார்றாங்களே. நான் ஃபிகர்ல சில கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கிறது. அரசு குறிப்புகளிலேயே 500 கோடி குடிநீர் பிரச்சனை தீர குடிநீர் வாரியம் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் பல்வேறு பணிகள் மேற்கொள்ள ஏற்கனவே 500 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்போது மேலும் 100 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது புள்ளிவிவரத்தை சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, அரசு சொன்ன விஷயம். அவங்க நிதி ஆதாரத்திற்கு உட்பட்டு செய்யறாங்க. குடிநீர் பிரச்சனையை முழுவதுமாக தீர்த்துட்டோம் அப்படிலாம் இல்ல. அவங்க மத்திய அரசு இன்னும் நிதியை கேட்கறாங்க. விவசாயிகள் இல்லங்க, நிதியே கிடையாது, கஜானா காலி. எங்க நான் சொல்ற புள்ளி விவரம் முற்றாக முடங்கியே போய்விட்டது அப்படின்னு சொல்ல முடியுமான்றத என் கேள்வி. 36,000 கோடி கேட்டோங்க. அதெல்லாம் கிடைக்கல. மத்திய அரசாங்கம் கேட்டு கொடுத்து எவ்வளவு கொடுத்தாங்க எங்களுக்கு? 1700 சொச்சு தான். இல்ல 1700 சொச்சு கூட தான் கொடுத்தாங்க. இன்னொன்னு இருக்கு, மத்திய அரசுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு. அதுக்கு மேல கொடுக்க முடியாது. அவங்களால ஒரு 4000 கோடி வச்சுங்களேன், அதுக்கு மேல கொடுக்க முடியாது. அவங்கள கேட்கறப்ப என்ன சொல்றாங்க, கொடுத்திருக்க நிதியிலே உங்களுக்கு தான் அதிகம் கொடுத்துருக்குன்னு சொல்றாங்களாம். நாங்க என்ன பண்றது? அதை நீங்க ஏற்றுக்கிறீங்களா? நாங்க ஏற்றுக்கல, நாங்க தான் கேட்டுக்கிட்டு இருக்கோமே. திருமணி அவர் இல்ல, நம்ம இப்ப செயலகம் முற்றிலுமாக முடங்கி விட்டதுன்னா அங்க எல்லாம் ரூம் எல்லாம் பூட்டி கிடக்குது, யாரும் வரல போல, அது கிடையாது. டே டு டே ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கும், டே டு டே மூமெண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் நமக்கு பத்தாது. ஏன்னா இப்போ நம்முடைய பாலபாரதி சொன்னது போல் 142 ஆண்டுகள் காணாத வறட்சியை ஒரு மாநிலம் சந்திக்கும் பொழுது அந்த மாநிலம் எப்படி வெகுண்டெழுந்து அந்த பிரச்சனையை சமாளிக்கணுமோ, அதாவது துறை சார்ந்த செயலர்களை டெல்லியில் போய் ஓபிஎஸ் பார்த்தார். எதுக்கு? ஜல்லிக்கட்டுக்கு. அந்த பீரியடில் ஜோதிபாசு வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது டெல்லி வந்தார்னா அந்தந்த மாநில அந்தந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸை பார்ப்பார், ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு. இது முற்றிலும் முடங்கி போனது என்பதற்கு செக்ரட்டேரியட்டோட அந்த கதவுகள் மூடு இருக்குன்னு அப்படி புரிஞ்சுக்காதீங்க. நீட்டோட தீர்மானத்தை பிரசிடென்ட் ஆபீஸ்க்கு அனுப்பாம ஹோம் மினிஸ்டர் வச்சிருக்காங்க. அதை விட உங்களுக்கு என்ன அவமானம்? ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னது மாதிரி கொஞ்சம் இதுல மிகைப்படுத்துதல் இருக்கு. அவர் முதல்ல அரசை தக்க வைப்பதற்காக எடப்பாடி அரசு போராடுகிறது. ஆனா அதை தாண்டி அவர்கள் செய்யறாங்க. இதை மிகைப்படுத்துறீங்கன்றதை நீங்க இல்ல, அவர் சொல்றது உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். அவன் தன்னை சர்வை பண்ணிக்கிறது தான் இன்னைக்கு எடப்பாடிக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம யார் சொன்னாலும் சொல்லாட்டும் எல்லாருக்கும் தெரிந்த உண்மை ஒரு இன்ஸ்டெபிலிட்டியில தான் இந்த அரசாங்கம் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை. அந்த இன்ஸ்டெபிலிட்டி போய் அவங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வரணும்னா மத்திய சர்க்காரோட உதவி இல்லாம அவங்களால அதை செஞ்சிட முடியாது. இன்ஸ்டெபிலிட்டி எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன இன்ஸ்டெபிலிட்டிங்கிறது எப்படி சொல்றீங்க? ஸ்திரத்தன்மை இல்லை என்ற எப்படி எப்படி கேக்குறாங்க? அதற்கான பதில ஒரு இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்ளலாம். கலைராஜன் அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறார். ஸ்திரத்தன்மை இல்லை அப்படின்னு எப்படி சொல்கிறீர்கள்? அதற்கான பதில விளம்பர இடைவேளைக்கு பிறகு நம்ம விரிவாகவே பேசலாம். காத்திருங்கள். மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கின்றேன். அரசு நிர்வாகம் முற்றாக முடங்கி இருக்கிறது என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு ஏற்புடையதா, அதுல நியாயம் இருக்கிறதா என்கிற தளங்கள்ல தான் நம்ம பேசியிருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு மணி அவர்கள்ட்ட எந்த அடிப்படையில் ஸ்திரத்தன்மை இல்லை அப்படின்னு நீங்க இந்த குற்றச்சாட்டு? இந்த நம்ம நீட் எக்ஸாம்ஸை அதை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. ஒட்டுமொத்த அசம்பிளியுமே ஏகோபித்த முறையில் ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணும்போது அது ஹோம் மினிஸ்ட்ரியில் இருக்கும்போது அங்கே ப்ரெஷர் பண்ணி பிரசிடென்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் அனுப்பி பிரசிடென்ட் கையெழுத்து போடாமல் இருந்தாருன்னா நம்ம சொல்லலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹோம் மினிஸ்ட்ரி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இவ்வளோ பத்தி எறிகிற விஷயத்தில் ரெசல்யூஷன் அசம்பிளி பாஸ் பண்ண ரெசல்யூஷனை பிரசிடென்ட்டுக்கு அனுப்பாமலே வச்சுருக்காங்கன்னா உங்களை அவர்கள் எந்த அளவு மதிக்கிறார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இரண்டாவது, இந்த பட்ஜெட் நடந்து முடிஞ்சிருக்க வேண்டிய நேரம். இது டிமாண்ட்ஸ் ஒவ்வொரு கிராண்ட்ஸுக்கும் போய் முடிஞ்சிருக்கணும். தலைவர் அவர்களுக்கு தெரியும். இப்போ பட்ஜெட்டை பாஸ் பண்ண பட்ஜெட் டெக்னிக்கலி பாஸ் ஆகலை. ஒவ்வொரு துறை சார்ந்த டிமாண்ட்ஸும் எப்போ மே லாஸ்ட்டில் ஆரம்பிக்க போகிறேன்றாங்க. ரொம்ப சுருக்கமாக சார், இந்த ஒரு பாயிண்ட்டே நான் இன்றைக்கி பேசுறதுல முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அதிமுக அரசு எந்த அளவுக்கு மத்திய சர்க்காரிடமிருந்து அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும், எப்போ கிடைக்கும்னா பொலிட்டிக்கலி பிஜேபிக்கு இவங்க எவ்வளோ ஸ்பேஸ் இங்கே கொடுக்குறாங்களோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு தான் இவங்களுக்கு அந்த உதவி என்பது வரும். ஏன்னா இந்த முடக்கத்திற்கு மத்திய அரசு தான் காரணம். 100% மத்திய அரசு காரணம். கொடுமையான விஷயம் என்னன்னா இதை வன்மையாக எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு 134 எம்எல்ஏக்கள் கடந்த முறைக்கு முதல் தடவை பேசும்போது வேறு தொலைக்காட்சியில் நான் இதான் சொல்லியிருக்கேன். ஆங்கிலத்தில் சொல்றேன், you will get the benefits from center to the extent which you politically give space to BJP. 2% வாக்குகளை வச்சிருக்கக்கூடிய பிஜேபி படாப்படுத்துறான். இன்னைக்கு எலெக்ஷன்ஸ் எப்பயோ வரப்போகுது. நீங்க எவ்வளவு தூரம் அதை கொடுக்குறியோ அப்பதான் உங்களுக்கு இது கிடைக்கும். முதல்ல ஒரு கேள்வி, ஏன்னா அதைத்தான் திரு கலைராஜன் அவர்களும் கேட்டாங்க. இந்த அரசு ஸ்திரத்தன்மையோடு இல்ல, அதுவே ஒரு பெரிய காரணம் அப்படின்னா எப்படி சொல்றீங்கன்ற கேள்வியையும் முன்வைத்தார்கள். நீங்க எப்படி இதை பார்க்குறீங்க?
மத்திய அரசு செயல்படாம விடாம வைப்பதற்காகவே பல அழுத்தங்களை எவ்வளவு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் சார். சிட்டிங் மினிஸ்டர் வீட்ல ரைடு போறானா என்ன அசிங்கமா இருக்கு? மத்திய அரசு சுவரா வந்து தமிழ்நாட்டில் என்டர் பண்ணதுக்குள்ள வேலைகளை பண்ண தான் செய்கிறாங்க. பட் இது நீங்கள் எடப்பாடி மட்டும்தான் இதுங்கிற மாதிரி நான் சொல்கிறத ஏற்றுக்கொள்ள முடியல. ஜெயலலிதா இருக்கும்போதே வந்து ரெகுலர் கவர்னர் போடலை. ஜெயலலிதா என்ன ஃபைட் பண்ணிட்டாங்களா? முடியலல்ல. அது பொறுப்பு கவர்னரை வந்து வரவேற்க போனாங்க, வழி அனுப்ப வச்சாங்க. ஆனா அப்பவும் ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது இந்த குற்றச்சாட்டு இருந்தது இல்ல, நிச்சயமாக வந்து முடங்கி போயிடுச்சு, நிர்வாகமே இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு அப்பயும் இருந்தது. இவங்க மத்திய அரசு வந்து இவங்களோட எடப்பாடியோட பெட்டரா பண்ணாங்களே தவிர மெட்டீரியலா என்ன பண்ணியிருக்க முடியல. ஜெயலலிதா தான் அன்னைக்கு இருந்து நீட்டுக்கு இது பண்றாங்கன்னு வைங்க, கண்டுக்கல்ல. என்ன பண்ண முடியும் 37 எம்பி வச்சு? உங்க 37 எம்பி வச்சா அந்த அரசாங்கம் இருக்குது. 50 எம்பி அழகா ஒரே வார்த்தை சொன்னீங்க நீங்க. ஜல்லிக்கட்டுலையும் வந்து அம்மா இருந்த பேர் நடந்துச்சு, நடக்கலையே. அது புரியுது, அதான் நான் சொல்றேன். அப்போ வந்து நான் பொலிட்டிக்ஸ் இருக்குங்கிறத நான் சொல்றேன். சில நீட்டுக்கு ஒரு வருஷம் அவங்க வந்து ஒரு எக்ஸெப்ஷன் வாங்கி கொடுத்தாங்க, வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஏன் தொடரல கண்டினியூ முடியலங்க. ஏங்க உதாரணத்துக்கு நான் சொல்ல கேளுங்க. ஒரு ஒற்றுமை வந்து ஜல்லிக்கட்டில் எல்லாருடைய ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொந்தளிச்சு போய் 25 லட்சம் பேர் ரோட்ல நின்னா, அதனால தான் ஜல்லிக்கட்டு ஜெயிச்சோம் நம்ம. ஆனா நீட்டை பொறுத்தவரை நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நீதிபதியே நீட் எக்ஸாம் அவசியம் தேவை. போராட்ட உணர்வு இல்லை, அதனாலதான் நீட் தேர்வு. ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் இந்த அரசு முடக்கம், நிர்வாக முடக்கம் என்பதற்கு நேற்று ஓபிஎஸ் அணியினர்ல பலர் பேசியது, மைத்ரேயன் அவர்கள், ஏன் ஓபிஎஸ் அவர்களே பேசியது வந்து அமைச்சர்களே முதல்வரின் கட்டுப்பாட்டுல இல்ல, ஆளாளுக்கு ஒரு அறிவிப்புகள், இது எதுவுமே சரியா நடக்கல அப்படின்ற குற்றச்சாட்டை ஓபிஎஸ் தரப்புல இருந்து வைக்கிறாங்க. அதை நம்ம மறுதளிச்சிடறாங்க. முதல்வரின் கட்டுப்பாட்டில் இல்லைங்கிற வார்த்தையை வந்து சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ஜெயலலிதா பீரியடில் வந்து எல்லாருமே சீரோன்னு சொல்லக்கூடியவர்கள் யாருமே பேசலை. இப்போ வந்து ஒவ்வொரு அமைச்சர்களும் தங்களை லீடர்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து இவங்க ஓபிஎஸ் அணியோட குற்றச்சாட்டுன்னா இணைப்பு சார்ந்தது தான். இணைப்பு சார்ந்ததில் வந்து பல அமைச்சர்களுக்கு வந்து எதுக்கு ஓபிஎஸ் தான் நம்மளை கவிழ்க்க நினைச்சாரு, அதுக்கு கவர்னர் சப்போர்ட் பண்ணாரு, திமுக காங்கிரஸ்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, அதே மீறி நம்ம நிற்கிறோம் வந்தாச்சு, இனிமே அவரை கூப்பிட்டுட்டு அவருக்கு ஏன் ஷேர் கொடுக்கணும், அதனால் நம்மளோட இம்பார்ட்டன்ஸும் பொசிஷனும் போகுங்கிறது ஜெயக்குமார் போன்ற அமைச்சர்களுக்கும் பல அமைச்சர்களுக்கும் அதில் நிச்சயமாக எண்ணங்கள் இருக்க தான் செய்யுது. அரசியல் அரங்கத்தில் வந்து நீங்கள் ஓபிஎஸ் வர்றதுனால ஜெயக்குமார் எலிவேட் ஆவார்னா அவர் அதை வரவேற்பார். ஓபிஎஸ் தரப்பு உள்ள வர்றதுனால அவருக்கு ஒரு டிமோஷன் ஆகுனா எப்படி வரவேற்பாங்க? அப்ப கட்டுப்பாட்டில் இல்லை. இல்ல, இது கட்டுப்பாடுங்கிறது வந்து அரசு பலவீனமாக முதல்வர் இருக்கிறார் தானே. முதல்வரும் இந்த சூழல் வந்து முதல்வருக்கு வந்து ஏற்புடையது என்று தான் நான் கருதுகிறேன். இந்த வந்து பேசுறாங்க துரைசாமி அவர்களிடம். இப்ப திரு மணி அவர்கள் கேட்டாங்க, வருமான வரித்துறை ஒரு சோதனை நடத்துது அப்படின்னா ஒன்னு கண்டிக்கணும், இல்ல அமைச்சரவையில இருந்து எடுக்கணும். இது எதுவுமே செய்யாம முதல்வரே முடங்கி இருக்கிறார்னா நிர்வாகம் முடங்கி இருக்காதா? நீங்க அமைச்சரவையில் இருந்து எடுக்கணும் கண்டிக்கணுங்கிறது வந்து அரசியல் சூழல் தான் காரணம். கண்டிக்கிறது வந்து மிகப்பெரிய பலத்தோட தனி மெஜாரிட்டி வரக்கூடிய ஒரு பாஜக அரசாங்கத்தை பீப்புள் மேண்டேட் இல்லாம அரசியல் சட்டப்படியே மட்டுமே முதலமைச்சர் வரக்கூடிய ஒருத்தரை வந்து கண்டிப்பா வந்து நீங்க எதிர்பார்க்கிறது வந்து உங்களுக்கே ஒரு அதிகபட்சமா தோணலையா? துரைசாமி, ஒரே ஒரு சின்ன கேள்வி, தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. சுதீப் பந்தோபாத்யாயா திரிணாமுல் காங்கிரஸோட பார்லிமெண்டரி பார்ட்டி லீடர், அவர் சாரதா சிட் ஃபண்ட் கேஸ்ல வந்து சிபிஐ அரெஸ்ட் பண்ணும்போது மேற்கு வங்கம் 2 நாள் கொந்தளித்தது. அந்த முதலமைச்சர் ரியாக்ட் பண்றாங்க. சிபிஐ கேஸ், அந்த முதல்ல வாய முடியாம மௌனியா இருக்கீங்க. நான் சொல்றேன், முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளர் அலுவலகத்தில் உள்ள போறப்ப இங்கேயும் குரல் கொடுத்தாங்க. இங்க இருந்து ஓ பன்னீர்செல்வம் வாய மூடிட்டு இருந்தாரு. அப்போ 2 பேருமே எடப்பாடி ஓபிஎஸ் அவர்கள் 2 பேர் மம்தா பானர்ஜி வீரமானவர்கள் ஒத்துக்கிறாங்க. மம்தா பானர்ஜி ஜெயலலிதாவோட பெரிய முதலமைச்சரா வாய மூடிட்டு தானே இருக்காரு. வெற்றிலையும் கம்பேர் பண்ண முடியாது, துணிச்சலையும் கம்பேர் பண்ண முடியாது ஜெயலலிதாவை. நம்ம ஊர்ல இருந்து பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ்சியும் இபிஎஸ்சியும் எப்படி மம்தா பானர்ஜியோட கம்பேர் பண்ணி பேச முடியும்? மம்தா பானர்ஜி தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு மாஸ் லீடர், ஒரு பிரைம் மினிஸ்டர் டெசிக்னேட் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் தன்னோட சீஃப் மினிஸ்டர் போஸ்டே காப்பாற்றினா போதுங்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு எடப்பாடி எப்படி நம்ம ஒப்பிட முடியும்? ஒரு காலத்தில் வலிமையா இருந்த காங்கிரஸ் ஏத்து நின்று தனியாக நின்று கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்சவங்க. மம்தாவை விட்டுருவோம், நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். நான் கேட்கிறேன், ஆளுமை சொல்றாங்களே, இவர்களுடைய ஆளுமை சொல்றாங்களே, சீதாராம் கேசரி வந்தாரு, சோனியா காந்தி இல்லாம ஆள முடிஞ்சு, அவரால் முடிஞ்சா இல்ல? இப்ப உங்களால ஆள முடியுதான்றது எங்களால முடியுதுன்னு நான் சொல்றேன். பண்ணிட்டு தானே இருக்கோம், ஆண்டுட்டு தானே இருக்கிறோம். நான் கேட்கிறேன், ஒரு கேள்வி. பாஜகவில் இருந்து 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் என்ன ஜெயிச்சார், என்ன பண்ணாரு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, உங்க மீடியா மூலமா நான் கேட்கிறேன். 3 முறை இன்னைக்கு சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் போனப்ப ஒரு எம்எல்ஏ தான் இருந்தாரு,
அது மாதிரி எங்க பின்னாடி எல்லாம் அதாவது இல்ல நீங்க ஓபிஎஸ் தரப்பு பற்றி பேசினா நான் ஒரு கருத்து சொல்ல வேண்டியிருக்கும். நீங்க முதல்ல 2 முறை கட்சிக்காரர்களே கொடுத்த கிரெடிட், அம்மா கொடுத்த ஆட்சியை அப்படியே திருப்பி கொடுத்த விசுவாசமானவர்னு தான் 2 முறை அவருக்கு கிரெடிட் கொடுத்துட்டீங்க. அதுக்குள்ள அவர் என்ன செஞ்சார்ன்றதுக்கு வேலை கிடையாது. நமது எம்ஜிஆர்லயே வந்து முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள்னு வராது, அம்மாவின் ஆணைக்கிணங்கன்னு தான் வரும். அதனால அதை நான் எடுத்துக்கல. ஆனா அதற்கு அடுத்து வந்தபோது வார்தா புயல், கிருஷ்ணா நதி நீரை கொண்டு வந்தது, ஜல்லிக்கட்டு, இதெல்லாம் நீங்க கிரெடிட்டே கொடுக்க மாட்டீங்களா? கிருஷ்ணா நதி நீர் வந்து எம்ஜிஆரும் என்டிஆரும் போட்ட ஒப்பந்தங்க. அந்த ஒப்பந்தம் படி தண்ணீர் வரணுங்க. வர்தா புயலுக்கு டெல்லி போனாரு, எத்தனை லட்சம் வாங்கி எத்தனை கோடி வாங்கிட்டு வந்தாரு? வெறால வந்தாரு. ஜல்லிக்கட்டு மாணவர்கள் ஒற்றுமையாக இருந்து கொந்தளிச்சு 25 லட்சம் பேர் போனதுனால இன்னைக்கு ஜெயிச்சான். அதே கொந்தளிப்பு இன்னைக்கு இருந்தா நீட் தேர்வில் நம்ம ஜெயிச்சு இல்ல. திரு கலைராஜன், வார்தா புயல்ல நிதி கிடைத்ததா கிடைக்கலையா என்பதை தாண்டி இங்க அவ்வளவு பெரிய ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை அமைச்சரவையே முடுக்கிவிட்டு, அதிகாரிகளை முடுக்கிவிட்டு செயல்பட்டாரா இல்லையா? அதுக்கு ஒரு கிரெடிட் கிடையாது. அது போல எடப்பாடி செய்யல அப்படின்றத அதை விட அருமையாக செயல்படுகிறார். அம்மா இருந்த பேங்க எந்த புயல் வச்சு தெரியுமா உங்களுக்கு? பண்ருட்டிலாம் வந்து தானே புயல். அம்மா இருந்த பேங்க 5000 கோடி கேட்டாங்க. மத்திய அரசு எவ்வளோ தெரியுமா கொடுத்துச்சு? 500 கோடி தான் கொடுத்துச்சு. அப்போ யார் மத்திய அரசு? இவங்க தான் 500 கோடி தான் கொடுத்தாங்க. அள்ளி கொடுத்துட்டாங்களா இவங்க? மத்திய அரசு என்னைக்குமே தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது தான். ஒரு விஷயத்தில் டிஃபரன்ஸ் என்னன்னா, ஓபிஎஸ் பாஜகவின் ஆசி பெற்று வெங்கையா நாயுடு போன்றவர்களால் சுட்டிக்காட்டப்பட்டு வந்த முதல்வர். மோடிஸ் சாய்ஸ். நிச்சயம் மோடி சாய்ஸ் தானே வெங்கையா நாயுடு. இவர் வந்து பாஜகவையும் அனைத்து கட்சிகளையும் மீறி வந்த ஒரு முதல்வர். அப்படி இருக்கும்போது பாஜக பேட்டர்னேஜ் வந்து உடனே அவருக்கு கிடைச்சிராது. என்ன சொன்னார்னா, நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை தான் நாங்க ஆதரிப்போம், யார் முதல்வர் என்பது எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக நீ அந்த இடத்துல இருந்து தான் நம்ம மீண்டும் இந்த பிரச்சனையை நாளைக்கு நடக்கூடிய மெட்ரோ கூட்டத்துல கொஞ்சம் நெருக்கம் வரலாம்னு எனக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. செல்வப்பிரதி இல்ல, ஆட்சியோட ஸ்திரத்தன்மையை பத்தி சொல்லிட்டு இருந்தார். நீட்டுத் தேர்வு வந்து 1 வருடம் விலக்கு கொடுத்தது காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டுடைய பாடத்திட்டங்கள்லாம் இன்னும் மாறலை, பழைய பாடத்திட்டங்கள் இருக்கு, 1 வருடத்துல நீங்க பாடத்திட்டங்களை மாற்றணும் அப்படின்னு தான் மாண்புமிகு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா சொன்னார். அப்போ அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது 1 வருடம் வந்து விலக்கு வாங்கினாங்க. இப்போ என்ன பாடத்திட்டம் மாறி போச்சு? அதே பாடத்திட்டம் தான் இருக்கு, மாத்தல. அப்புறம் ஏன் நீங்க அந்த 1 வருஷம் கண்டினியூ பண்ணல? இது வந்து யாருடைய தவறு? நல்ல கல்வியாளர். இல்ல நான் கேக்குறேன், நான் சொல்லுங்க. நீங்கள் பேச விடுங்க, இருங்க, நான் சொல்லிடுறேன். அவர் கருத்தை பதிவு அரசியல்வாதி நான் சொல்லிடுறேன். ஒரு நல்ல கல்வியாளர் சொன்னது என்ன தெரியுமா? மினிமம் 12 இயர்ஸ் ஆவது வேணும் இந்த சேஞ்ச் ஆவறதுக்கு பாடத்திட்டம். மத்திய அரசு ஒரு வருஷம் முடியாது. அதைத்தான் அவரும் கேட்கிறாரு. செல்வ பெருந்தகை அதே தான் சொல்றேன். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இந்த 1 வருடம் அவங்க விலக்கு வாங்கின காரணம்னா, நீங்க சொல்ற பாடத்திட்டங்கள் இங்க இல்ல, எங்களுக்கு பழைய பாடத்திட்டங்கள், இந்த பாடத்திட்டங்களை மாத்தணும், மாத்திர வரைக்கும் நீட் இங்க வேண்டாம் தமிழகத்துலன்னு சொன்னாங்க. அப்ப தற்காலிகமா 1 ஆண்டுகள் வந்து அவங்க விலக்கு கொடுத்தாங்க. அப்புறம் அதை தொடர்ச்சி இருக்கணும். ஏன் இந்த வருஷம் இவங்க கோட்டையிட்டாங்க? இல்ல திரு செல்வ பெருந்தகை, அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டுமே இந்த அரசே செயல்படல அப்படின்னு வந்துட முடியும். இப்ப முன்னாள் முதலமைச்சர் வாங்கும்போது இன்னொரு முதலமைச்சர் விலக்கு வாங்க முடியல. நம்ம சட்டமன்றத்துல நம்ம நிறைவேற்றிய பல தீர்மானங்கள் கிடப்பில் போடப்பட்டது. ஜெயலலிதா அவர்கள் 3 முறை மோடி அவர்கள்ட்ட கொடுத்த நிதி கேட்டாங்களே, அதை அவர் முழுமையாக செய்யல. அதுல சொற்ப தொகை தான் கிடைச்சது. அதுவும் தான் நடந்திருக்கிறது. நீட்டை மட்டுமே வைத்துக்கிட்டு எப்படி சொல்ல முடியும்? இல்லன்னா இவங்க ஏற்கனவே, இப்போ நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கல நீங்க. அவங்க காரணம் என்ன சொன்னாங்கன்னா, பழைய பாடத்திட்டங்கள் தான் இருக்கு, நீட்டுக்கு தகுந்த மாதிரி புதிய பாடத்திட்டங்கள் மாத்துவதற்கு நிறைய நேரம் வேணும்னு கேட்டாங்க. அப்போ தற்காலிகமா 1 வருடம் கொடுத்தாங்க விலக்கு. அப்ப பாடத்திட்டங்கள் மாத்தலையே, இவங்க ஃபைட் பண்ணணும்ல. எதை வச்சு நீங்க எங்களுக்கு வந்து 1 வருடம் விலக்கு கொடுத்தீங்களோ அந்த பாடத்திட்டங்கள் சிலபஸ் மாத்தலன்னு சொல்றீங்க. மாத்தணும் இருங்க. ஸ்திரத்தன்மையான ஒரு அரசு இருந்துச்சுன்னா இதை முறியடிச்சிருப்பாங்க. ஜல்லிக்கட்டு வேற இது வேற, ரெண்டுத்தையும் போட்டு நம்ம நிறைவேற்றுகிற எந்த கோரிக்கை தீர்மானம் அது நடக்கலன்ற ஒரே காரணத்திற்காகவே ஸ்திரத்தன்மை இல்ல. நான் என்ன போக்குவரத்து துறை எடுத்துக்கங்க. போக்குவரத்து துறையில் 60,000 தொழிலாளர்கள் வந்து இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க. 60,000 தொழிலாளருக்கு செட்டில்மெண்ட் பணம் இன்னும் 1700 பிரச்சனை. எப்போ வந்த பிரச்சனை? இது எத்தனை ஆண்டு காலமா இருக்கிற பிரச்சனை. அதை கொண்டு வந்து எடப்பாடி அவர்கள்ட்ட கொண்டு வந்து நிறுத்த முடியுமா? இவ்வளவு ஆண்டு கால பிரச்சனை. முதலமைச்சர் ஆண்டுகள்லாம் இல்லைங்க, இப்ப நடந்தது.
ஏற்கனவே 5000 கோடி ரூபாய் வைப்பு நிதி எடுத்து செலவு பண்ணிட்டாங்க. இருங்க, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான கோரிக்கை நீண்டகால கோரிக்கை. அவங்க ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதே ஒரு பெரிய வேலை நிறுத்தத்தை செஞ்சாங்க. நீங்க சொன்ன ஓய்வூதியம் இது எல்லாமே அவர்கள்ட்ட வச்ச கோரிக்கை தான். இப்ப என்ன நடக்குது? இப்ப அபாய மணி அடிச்சிருக்காங்க. முன்னாடி எல்லாம் அபாய மணி எப்பவும் அடிக்கல, எச்சரிக்கை மணி அடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைக் நடந்தது. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ தமிழ்நாடு அளவுல ஸ்ட்ரைக் பண்ணாங்க. வேலை நிறுத்தத்தில் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஈடுபட்டாங்க. 2 நாட்கள் பேருந்துகள் ஓடல. இப்ப வந்திருக்க வறட்சி மாதிரியோ இயற்கை சீரழிவு மாதிரிலாம் கிடையாது. இது செயற்கையா நடக்கிறது. நான் கேட்கிறேன், தொழிலாளர்கள்லாம் வைப்பு நிதி 5000 கோடி எடுத்தாங்களா? அதை எப்படி எடுத்து இந்த அரசு செலவு பண்ணோம்? இந்த 2 ஆண்டுகள் இருங்க பண்ணியிருக்காங்க. இரண்டாவது 2003க்கு பிறகு 2000 வைப்பு நிதி கொடுத்திருக்காங்க. 2003க்கு வந்த பிறகு தொழிலாளர்கள்லாம் அந்த நிதிலாம் எங்கன்னு கேளுங்க. அவங்க பாலபாரதி அவர்களிடம் இந்த அரசு நிர்வாகம் ஸ்தம்பித்து விட்டது, முடங்கி போய்விட்டது அப்படின்றதுக்கு நீங்க வைக்கக்கூடிய இன்னும் வலுவான காரணம்னு எதை சொல்லுவீங்க? இப்ப குடிநீர் பிரச்சனை, கடும் வறட்சி வரப்ப எல்லோருமே குடத்தோடு வெளியில் வந்து நின்ற காலம் என்பது எம்ஜிஆர் காலத்திலும் இருந்திருக்கிறது, ஜெயலலிதா காலத்திலும் இருக்கிறது, திரு கருணாநிதி அவர்கள் காலத்திலும் இருந்திருக்கிறது. என்ன அடிப்படையில் இப்படி சொல்றீங்க? முடங்கி விட்டது, முற்றாக முடங்கி விட்டதுன்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க? சார், நான் முற்றாக முடங்கி விட்டதுன்னு சொல்லலை. அது வந்து மக்களை முடங்கி கிடக்கிறது, அதாவது அது செயல்படுது, ஆனால் மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகளை நோக்கி செயல்படலை. அதுதான் பிரச்சனை. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ மத்தியில் இருக்கக்கூடிய இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு வர்றதுக்கு முன்னாடி மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு நீட் எக்ஸாமை கடுமையாக தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது திணித்துள்ளது. மாநில மாணவர்களுடைய கல்வி உரிமையே பறித்து விட்டது. பொது விநியோக முறையில் மத்திய உணவு பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி 50% உணவுப் பொருள் தான் மானியத்தோடு இப்போ கொடுக்குது. 3வது 30 மாவட்டங்களில் எரிவாயு நாங்கள் எடுத்தே ஆவோம், நெடுவாசல் உள்ளிட்டுன்னு வழிய இந்த தமிழ்நாட்டு விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய வகையில் பாஜக அரசு ஒப்பந்தம் போடுது. அப்போது ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கவே முடியாதுன்னு பிரதமரே மோடி அவர்களே சொல்கிறாங்க. அப்போ மத்தியில் இருக்கக்கூடிய அரசு இந்த மாநில அரசை இந்த இப்போ பாருங்கள், இந்த நீட் எக்ஸாம் எழுத போன அந்த குழந்தைகளில் முழுக்கை சட்டை போட்டவங்கள கிழிக்கிறார் அந்த அதிகாரி. கல்வி அமைச்சர் கேரளாவிலும் இருந்தது. கேரளாவில் இருக்க முதலமைச்சர் கண்டிச்சார், கேரளாவில் இருக்கக்கூடிய மாநில அமைச்சர் கண்டிச்சு சிபிஎஸ்இ இன்னைக்கு வந்து மன்னிப்பு கேட்டிருக்கு. ஏன் கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் மாணவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும் சொல்றாங்களே, ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி இப்படிதான் நடந்துக்குவாங்களா அந்த மத்திய அரசினுடைய கல்விக்குழு? மிக மோசமாக இந்த ஏதோ ஒரு பழிவாங்கும் உணர்ச்சி இருக்கு பாருங்க, அதை இப்ப தீர்த்துக்கிட்டு இருக்காங்க மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு. இதையெல்லாம் எதிர்க்க வேண்டிய மாநில அதிமுக அரசுக்கு யார் பிரதான எதிரியா தெரியுறாங்கன்னா ஓபிஎஸ், அண்ணன் ஓபிஎஸ் தான் தெரிகிறார். ஓபிஎஸ் அவர்களுக்கு இபிஎஸ் எதிரியா தெரிகிறார். இப்ப விவாதத்தில் கலந்துகிட்டு இருக்காரு சகோதரர் கலைராஜன். இவர் இவ்வளவு நேரமா அந்த ஓபிஎஸ் பத்தி தான் பேசுறாரே தவிர மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசு பத்தி சுருக்கமாக பேசுவோம். இதுதான் மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் சிக்கல் என்று ஆகவே இந்த நிர்வாகத்தினுடைய செயல்பாடு இருக்கு. ஆனா அது மக்களினுடைய பிரச்சனைகளை அடிப்படை தேவைகளை நோக்கிய நடவடிக்கையாக மாற்றணும். அதை அதிமுக செய்ய மறுக்கிறது. மேலே இருக்கக்கூடிய பாஜக அரசு ரெண்டு பேரையும் பின்னால் இருந்து ஒரு 75 நாட்கள்ல அவர் பல கோப்புகள்ல ஜெயலலிதா அவர்கள் செயல்படுத்திய அவங்க நினைத்த பல திட்டங்களுக்கு கையொப்பமிட்டிருக்கிறார், நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார், அமைச்சர்களை விரைவுபடுத்தி இருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி வந்து ஒரு 75 நாட்கள் மட்டும் வச்சுட்டு இந்த அரசை விமர்சிப்பது ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறோமோ அல்லது ரொம்ப நம்ம அதிகமாக எதிர்பார்க்கிறோம்? இது வந்து இந்த கவர்மெண்ட் வந்து கண்டினியூஷன் ஆஃப் தி 2011 கவர்மெண்ட். இதை தனியாக பிரித்து நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏன்னா பதவியில் இருந்து ஒரு ஃபுல் டேர்மை முடிச்சுட்டு யாரும் எதிர்பாராத விதமாக வந்து 2வது முறையாக எம்ஜிஆர் கூட சாதிக்காததை எந்த கூட்டணி கட்சிகளும் இல்லாமல் ஜெயலலிதா அம்மா அவர்கள் சாதித்தார். அது உண்மை. இந்த 75 நாள் 100 நாளுன்ற கணக்கெல்லாம் வேணாம் நமக்கு. அது என்ன மாதிரியான ஃபைலு? வெறும் கையெழுத்து போடுறதால மட்டுமே ஒரு ஃபைலில் கையெழுத்து போடுறதாலே ஒரு முதலமைச்சரின் தகுதியோ அந்த ஆட்சியின் தகுதியோ தீர்மானிக்கப்படுவதில்லை. அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. இந்த நேரம் மிகவும் குறுகியதாக இருப்பதால் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இஷ்யூ வந்து பொலிட்டிக்கல். ஜெயலலிதாவுக்கு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஓபிஎஸ்க்கு உதவி செய்தது போலவே செய்து மோடியால் வாங்கி கொடுத்துருக்க முடியும். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. ஏனெனில் அந்த புகழ் ஜெயலலிதா என்ற தனி மனிதருக்கு போய்விடும். அவர் செல்வாக்கு மிக்க தலைவர்.
ஓபிஎஸ்க்கு ஏன் பண்ணுறாங்கன்னா ஓபிஎஸ் இஸ் நாட் அ பாப்புலர் லீடர். 2019 மக்களவைத் தேர்தலுக்கு நாடு போகும்பொழுது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் தனி செல்வாக்கு படைத்த தலைவர் இருக்கக்கூடாது என்பதுதான் பாஜகவின் மோடியின் இதை விருப்பம். தாண்டி கடந்த அதுக்கான 20ஆம் காரியங்கள் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக பதவியேற்ற பிறகு அம்மாவினுடைய இருசக்கர வாகன திட்டம், மீனவர்களுக்கு தனி வீடு வழங்கக்கூடிய திட்டம், மகப்பேறு நிதியுதவியை 12,000 18,000 உயர்த்தியது. குறிப்பாக ஒரு 500 டாஸ்மாக் கடை மூடப்பட்ட போது ஜெயலலிதா அவர்கள் கொண்டாடப்பட்டார். ஆனால் அடுத்த 500 கடைக்கு இவர் கையொப்பமிட்ட போது அதெல்லாம் யாருமே கண்டுக்காம ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அரசு புறக்கணிக்கப்படுதோ? செயலற்று இருக்கு. அது மட்டும் இல்லாம நீதிமன்ற உத்தரவுப்படி சில கடைகள் செயலற்று இருக்கின்றது உண்மை. அதுக்கு அதை நம்ம இது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கொலம்பஸோட அறிவு நமக்கு தேவையில்லை. கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்தாலே தெரியும். ஏன்னா பொலிட்டிக்கலி ஏடிஎம்கே இஸ் வெரி வீக். அரசியல் ரீதியாக வலுவான தலைமை இல்லை. தன்னுடைய முழு நேரமும் எடப்பாடி அவர்களுக்கு இந்த ஆட்சி எப்படி நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் தான் இருக்கும். இதற்கு மத்திய சர்க்கார் உதவி இல்லாமல் உட்கட்சி சண்டை, கட்சி பலவீனமா இருக்கு. உங்களுடைய இந்த உட்கட்சி சண்டையை தீர்ப்பதிலே பெரும்பாலான நேரம் எங்களுக்கு கட்சி பலவீனமான இருக்குங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது. அந்த சின்னத்தை திட்டமிட்டு முடக்கி இருக்கிறார்கள். அதுதான் பலவீனம். கேளுங்க, அதுதான் எங்களுக்கு பலவீனம் இப்போக்கி. ஆனால் ஓபிஎஸ் போனதுனாலே, அவர் கூட மற்றவங்க போனதுனாலே, ஒரு சிறு குழு போனதுனால எங்களுக்கு பலவீனமே கிடையாது. இணைப்பு வார்த்தை பேசி கொண்டிருக்கிறார்கள் காரணத்தினால் நான் பேச விரும்பலை. இருந்தாலும் இன்னைக்கு செம்மலை சொல்லியிருக்காரு, இணைப்பே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அது இணைப்பு வந்தாலும் வரவேற்கிறோம், வரலனாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இணைப்பை பற்றி நாங்கள் கவலை. நிர்வாகத்தை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமியும் மற்ற அமைச்சர்களும் நல்ல முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்பர் 1 நம்ம தான் இருந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சுற்றுலாத்துறையில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 நம்ம தான் இருந்துகிட்டு இருக்கோம். பல உரிமைகள் பறிபோயிட்டு இல்லை, பல உரிமைகள் பறிபோயிட்டு இருக்கிறது. பல உரிமைகள் இன்னைக்கு இல்லை, உரிமைகள் இதெல்லாம் காவிரி மேலாண்மை வாரியம் காங்கிரஸ் காலத்திலே வந்துச்சு. அவங்களே எங்களுக்கு உதவி செய்யலை. கர்நாடகாவில் ஆட்சி வச்சு அவங்க செய்யாமல் போனாங்க. பல உரிமைகள் காங்கிரஸும் எங்களை வஞ்சித்துச்சு, பிஜேபி எங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. இப்போ உதய மின் திட்டத்தில் எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு முடியாதுன்னாங்க. இப்போ இந்த வாழப்பாறை சொன்னாங்களா ஒரு திட்டத்தை பற்றி. அது மாதிரி எங்களுக்கு என்னென்னா இப்போ ஏன் ஒத்துக்கிட்டீங்கன்னு நானே கேட்டேன். எங்கள் அமைச்சர் தங்கமணியை பார்த்து கேட்டேன். அப்போ சொன்னார், விவசாயிகளுக்கு மீட்ரு கிடையாதுங்கிறது அம்மா சொன்னாங்க. அந்த கோரிக்கை ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு திரும்ப ரைஸ் பண்ணுவோம் ரூபாயை அப்படின்னாங்க. அதுவும் ஒத்துக்கிட்டாங்க. முடியாதுன்னு சொன்னாங்க. அதே நம்ம 2 பிரச்சனையும் அம்மா சொன்னதை ஒத்துக்கிட்டதுனால அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டோன்னு சொன்னாங்க. ஆக சில விஷயங்களில் மத்திய அரசு எங்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறது, பல விஷயங்களில் ஒத்துழைப்பு மறுக்கிறது. இவர் சொன்னதைப் போல வெங்கைய நாயுடும் நாளைக்கு மீட் பண்ணுறதுனால அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு உறவு வந்தாலும் வரலாம். எடப்பாடியை பொறுத்தவரை நான் பேசுகிற போது முதலமைச்சரிடத்திலே கேட்கிற போது என்ன இடத்திலே சொன்னார் என்றால், மத்திய அரசாங்கம் நமக்கு இனிமேல் வருங்காலத்திலே நல்ல ஆதரவு கொடுக்கும், நல்ல முறையில் ஆட்சி நடத்தலாம் என்ற நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார். காரில் ஏற்றி சிவப்பு விளக்கை அகற்றிய வேகத்தை பார்க்கிற போது அந்த நம்பிக்கை பலருக்கும் வந்திருக்கு. எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு. நிச்சயமாக அரசு நல்ல முறையில் இருக்கும். இந்த இருக்கிற பிரச்சனைகள் வறட்சியால், வறட்சி இயற்கை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வறட்சியை எதிர்கொள்ள வேண்டியது அரசு அதற்கான வேலைகளை நிச்சயமாக செய்து கொண்டிருக்கிறது. செல்வ பெருந்தகை, ஒரு 75 நாட்கள் தான் வந்திருக்கிறாங்க. உட்கட்சி பிரச்சனை இருக்கிறது, கட்சிக்குள் பிரச்சனை, போதுமான நிதி ஒதுக்கலை. ஆனால் அதை தாண்டியும் சில செயல்பாடுகளை எடப்பாடி செய்திருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் நாம் கவனிக்க தவறுகிறோம். அது போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் முற்றா போயிடுச்சுன்னு சொல்றது இல்லைங்க. நீங்கள் வாக்காளர்கிட்ட வாக்கு கேட்டு ஆட்சி அமைக்கும் போது என்னன்னு சொன்னீங்க? இது ஒரு முழுமையான ஆட்சியாக இருக்கும், இந்த ஆட்சி சுதந்திரமான ஆட்சியாக இருக்கும், இந்த மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும்னாங்க. இப்போ போயிட்டு கட்சிக்குள்ள பிரச்சனை, நிதி பிரச்சனை, மத்திய அரசு கொடுக்க மாட்டேன்னுது, எங்களுக்குள்ளேயே பிரச்சனை இருக்குன்னு சொல்றதுக்கு இவங்க அந்த வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாலும் ஆட்சிக்கு வரல. ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஆட்சி தான். அதை நம்ம ஒப்புக்கொள்ளணும். ஏன் ஒப்புக்கொள்ளணும்னா யாரும் யாருக்கும் ஒபே பண்ணுறது கிடையாதுங்க. குறிப்பாக அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா எந்த கோப்புகள்லையும் இவங்க சொல்கிறதெல்லாம் கையொப்பமிடுறதில்லை. இப்போ நாம நாளைக்கு ஆட்சி மாற்றம் பரஸ்பரமா உதயச்சந்திரன் சொன்னதை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கேட்கிறார், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்வதை பரிந்துரையை முதலமைச்சர் ஏற்றுக்கொள்கிறார். இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு கல்வியில சீர்திருத்த நடவடிக்கை எல்லாம் இப்ப வந்துட்டு இருக்கு. எப்படி யார் கையை கட் பண்றது, காதல இருக்க கம்மலை கட்டுறது, இந்த சீர்திருத்தம் தான் வந்துட்டு இருக்கு. மாணவ மாணவிகள் அனுமதிக்கிறீங்க. நீங்க ஒருவேளை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்களா, இதெல்லாம் அனுமதிச்சிருப்பாங்களான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். செல்வ பெருந்தகை அவர்கள் மீண்டும் சொல்வது அரசு நிர்வாகம் முடங்குவதற்கு அதிகாரிகள், நிர்வாகிகள் யார் கட்டுப்பாட்டிலே இல்ல. மின்சாரத்துறை முழுமையாக முடங்கி கிடக்கிறது. அதோடைய முன்னோட்டம் தான் ஒரு நாள் இரவு முழுவதும் மின்வெட்டு. இரண்டாவது, மின்சாரத்துறை
இவர்கள்லாம் வந்து கட்சியிலையும் கட்சியை காப்பாற்றிக் கொள்ளவும் ஆட்சியும் காப்பாற்றிக் கொள்வதற்கு தான் முன்னுரிமை கொடுத்திருக்காங்க. ஆட்சியை நடத்துறதுக்கு முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் சேகர் ரெட்டி, இன்னொரு பக்கம் வந்து முன்னாள் தலைமை செயலாளர், இன்னொரு பக்கம் விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சர், இப்படி பல வலைகளை இவங்க பின்னிட்டாங்க. இப்ப மத்திய அரசு கேட்காம இவங்க மூச்சு கூட விட முடியாது. எது கேட்டாலும் மத்திய அரசு கேட்டு தான் செய்யணும். அப்போ மாநில சுயாட்சி எல்லாம் அங்க போயிடுச்சு. இப்ப இவர் சொல்ற மாதிரி நாளைக்கு வெங்கையா நாயுடு வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரோ அப்படிதான் அவங்க ஆட்சி பண்ண முடியும். இன்னொரு பாத்தீங்கன்னா கஜனால பணமே கிடையாது, எல்லாம் ஊழல் பணமா கருப்பு பணமா வெளியே போயிடுச்சு. இப்ப ஆட்சி நடத்துறதுக்கு பணமே கிடையாது. கூட்டுறவு முறையில உணவு பண்டங்கள்லாம் வழங்குற கடைகளை போய் பார்த்தோன்னா 50 விழுக்காடுக்கு கீழே எங்கேயுமே கிடையாது, அரிசி கிடையாது, பருப்பு கிடையாது. அப்படி ஒரு அசாதாரணமான ஒரு சூழல்ல தமிழகம் இருக்கிறது. அரசு நிர்வாகம் முடங்கி இருக்கிறது. அதிகாரிகள் யார் பேச்சையும் அமைச்சர்களின் பரிந்துரைகளுக்கு கட்டுப்படுவதில்லை, கட்டளைகளுக்கு கட்டுப்படுவதில்லை. பல்வேறு விதமான அந்த மாதிரி சொல்ல முடியாது. அது ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றதுதான். இல்லங்க, எங்க ஊர்ல கருத்து சொல்லி உணவு பண்டக சாலையில பருப்பே கிடையாது. பருப்பு பார்த்தா ரொம்ப காலம் ஆகி போச்சு. நீங்க வந்து அரசியல் ரீதியா வந்து இவங்க சார்ந்து நின்று பழக்கப்பட்டவங்க. அரசியல் வந்து ஜெயலலிதாவை சார்ந்து நின்றே பழக்கப்பட்டவங்க. இன்னைக்கு வந்து இண்டிபெண்டாக இவங்க ஒரு செயல்படணும்னு சொன்னால் 75 நாளுக்குள்ளெல்லாம் வந்து தங்களை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க போவாங்கன்னு அவங்கள நம்ம எதிர்பார்க்கறது வந்து நியாயமானதா எனக்கு தோணல. இல்ல ஒரு 5 மாதங்கள் கழித்து மத்திய அரசு அந்த சுதந்திரத்தை வழங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த சுதந்திரம், மத்திய அரசு சுதந்திரங்கிறது எப்படின்னா, இப்போ அவங்க சர்வைவல் ஃபைட்டில் இருக்கிறாங்க. அந்த சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கே ஒரு சிக்கல் வரும்போது தான் இவங்க பாய்வாங்க. அது இல்லாத டைமில் வந்து அந்த முதலமைச்சர் பதவியை நம்ம சர்வைவலில் அதை காப்பாற்றிக்கிட்டு அதுக்கு பிரதான அடுத்த கட்டத்துக்கு நம்ம மாஸ் லீடர் ஆகிறதுக்கும் பெரிய லீடர் ஆகுக்குள்ளே தான் யாருமே முயற்சி பண்ணுவாங்க. இந்த சூழ்நிலையிலும் கூட இவர் வந்து வண்டல் மண் எடுக்க அனுமதி, நீராவுக்கு அனுமதி, இந்த மாதிரி இன்னும் எத்தனாலுக்கு கரும்புல இருந்து எத்தனால் எடுக்க அனுமதி வழங்குவார்னு நினைக்கிறேன். அடுத்தால வந்து செங்கோட்டையன் வந்து லேப் டெக்னீஷியன் வந்து ஊழல் இல்லாமல் பண்ணியிருக்கிறாரு. இப்போ கிரேடு சிஸ்டம் கொண்டு வந்ததை மாற்றணியில் உள்ளவரும் பாராட்டுறாரு. ஸோ எல்லா அரசியல்வாதியுமே தாங்க வளர்றதுக்கும் தாங்க சர்வைவல் ஆகிறதுக்கும் நாளைக்கு நாங்கள் மீண்டும் வர்றதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. இவங்களுக்குள்ள மிக இடர்பாடான சிக்கல் என்னன்னா மாஸ் லீடர் கிடையாது, மத்திய அரசு மிகவும் அதிகார பலத்தோடு இருக்கிறது. இதை எதிர்கொள்ள வேண்டிய இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அரசுக்கு நீங்க அதை எப்படி மதிப்பிடுவீங்க? எவ்வளவு மதிப்பெண் தருவீங்க? மதிப்பெண் கொடுக்கல. அவர் சோஷியலி தனக்கு ஒரு பேக்கிங் ஏற்படுத்தி தான் ஒரு லீடர் ஆகிறதுக்கு முயற்சி பண்றாரு. பொலிட்டிக்கல் ரீதியாக எப்படி மதிப்பிடுகிறீர்கள்? மதிப்பெண் கொடுக்கிறது வந்து மதிப்பெண் வேண்டாம், மதிப்பிடுதல் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? போதும், எதிர்பார்த்த அளவு இல்லை. 75 நாள் போதாதுன்னு முதல்ல சொல்லிட்டாங்க. அப்ப இதுக்கும் போதாது. சரி, 4 பேருக்கும் என்னுடைய சமச்சீர் கல்வியை யார் கொண்டு வந்தது? சுருக்கமாக என்ன நேரம் தோழமை கட்சி சமச்சீர் கல்வியினால தான் இப்போ சிக்கலானது. சரி, அது இன்னொரு தளத்தில் வாதிக்க வேண்டிய விஷயம். 4 பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பாலபாரதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு ஆழமான தலைப்போடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நள்ளிரவாக.